पूर्वभागम् श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मम्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। ओम हरिः ओम ओम विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्ये भवत्प्रभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः भूतात्मा परमात्मा च मुक्तानां परमागतिः अव्ययः पुरुषः साक्षी क्षेत्रज्ञोऽक्षर एव च योगो योगविदां नेता प्रधानपुरुषेश्वरः नारसिंहवपुः श्रीमान् केशवः पुरुषोत्तमः। நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம். அந்த சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா 16. ஆனால் ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 3வது 16 இல்லைன்னா 3ன்னு சொல்லலாம். இதில் நேற்று கிளாஸில் நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்ரீமான் அப்படின்ற நாமத்துக்கான வியாக்கியானம் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸ்ரீமான் அப்படின்னா என்ன பார்த்துருக்கோம்? ஸ்ரீயை உடையவர். லக்ஷ்மியை என்ன பண்ணியிருக்கார்? தன்னுடைய வக்ஷஸ்தலத்தில் மார்பில் கொண்டிருக்கின்றார். அதனால் அவருக்கு பேர் லக்ஷ்மியை உடையவர் ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் இன்னைக்கு நாமம் வந்து கேசவன்ற நாமம் ஆரம்பிக்கும். இந்த கேசவன்ற நாமத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆச்சாரியார் சொல்கிறார், கேசவன்னு நமக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தமிழில் எழுதிருக்கும் போது தப்பாக எழுதிருக்கும் பாருங்களேன். அதை நான் காப்பி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் தப்பாகிடுது. ஸ்ரீயை லக்ஷ்மியை கொண்டவர்னு உங்களுக்கு தமிழில் அது திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. ஸ்ரீயை லக்ஷ்மியை கொண்டவர்னு இருக்கா. கேசவன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளுடைய சொரூபம்னு எழுதிக்கணும். மும்மூர்த்திகளுடைய சொரூபம். கேசவன்றதுக்கு அர்த்தம் மும்மூர்த்திகளுடைய சொரூபம். மும்மூர்த்திகள் யாரு? பிரம்மா, விஷ்ணு, சிவன். இந்த 3 பேரும் சேர்ந்த ரூபம் எதுவோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேசவா. அதனால இதெல்லாம் இனிமே வந்து உங்களுக்கு தெரியணும். ஏன்னா லோக்கத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய தெரியாது. நம்ம நிறைய சப்தங்கள் என்னாச்சு அப்படின்னா, ஒரு முறை எனக்கு நாராயணன்ற ஒரு சப்தத்தை நான் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் முன்னாடி. வாசுதேவன் நாராயணன் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு தெரியும் சுத்த பிரம்மத்தை குறிக்கிற சப்தங்கள் இதெல்லாம். ஆனால் வெளியில் போய் நம்ம வந்து நாராயண நாராயணன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, சிவன் கோயிலில் போய் நாராயண நாராயணா சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? ரொம்ப குழப்பமாயிடும். வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாராயணன்றது வந்து பார்த்தீங்கன்னா வேற, சிவன் வேற, அப்படிதான். அதே மாதிரி கேசவன் எங்கேயாவது சொன்னீங்க அப்படின்னா கேசவன்ற நாமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரையும் இண்டிகேட் பண்ணுறது நமக்கு தெரியணும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கேசவன்னா பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுக்கணும். எப்படி சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் வித்பத்தி சொல்றார். சப்தம் எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்னா அபிரூபாஹா கேஷாஹா யஸ்ய ச கேசவஹா.
முதல் லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிரூபாகனா சுந்தரமான ரூபம், அழகான ரூபம் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ரூபத்தை உடைய கேசம். கேசம் எஸ்ய எவருக்கு இருக்கிறதோ, எவருக்கு ரொம்ப சுந்தரமான அழகான கேசமானது இருக்கிறதோ ச கேசவா, அவருக்கு பேர் கேசவஹா அப்படின்னு பேர். அப்போ ஃபர்ஸ்ட் மீனிங் ஸ்தூலமான மீனிங் எப்பவுமே எடுத்துடணும். அழகான முடி, கிருஷ்ணரோட ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ஹேர் இருக்கும், நல்ல கர்லிங் ஹேர் இருக்கும். நார்த் இந்தியாவிலாம் கர்லிங் ஹேர் இருக்குது அப்படின்னா சாதுக்களை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்லாக்கியமாக சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கர்லிங் ஹேர் இருக்கிற சுந்தரமான ஹேர் இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேசவன் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் இது எப்படி சுவாமி கேசவன்றது வந்து எப்படி வரும்? கேசதானே வந்திருக்கணும், கேசவஹா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கேன், வா கேசன் தானே. அப்படின்னா பாணினி சூத்திரப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா, கேஷாதுவோ அந்நியதரஸ்யாம் அப்படின்னு ஒரு பாணினிய சூத்திரம் இருக்கு, வியாக்கரண சூத்திரம், கிராமர். அதுபடி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வா பிரத்யா பிரசம்சாயாம், எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா வா பிரத்யம் வந்து பார்த்தீங்கன்னா கேசத்தை ஸ்துதி பண்ணணும் அப்படின்னா, யாரோட முடியையாவது ஸ்துதி பண்ணி சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கேசத்தோடு சேர்ந்து என்ன பண்ணணும், கேசத்தோடு சேர்ந்து வா பிரத்யத்தை போடணும். அப்போ கிருஷ்ணரை நம்ம ஸ்துதி பண்ணும்போது கேச பிளஸ் வாவை சேர்த்திங்கன்னா கேசவ. அப்போ கேசவன்றத வா எதை குறிக்கிறது? ரொம்ப பெஸ்டான கேசம், ரொம்ப அழகான கேசம் அப்படின்னு ஸ்துதி பண்ற இடத்துல. அப்ப கேசம்னா முடி, அதை ஸ்துதி பண்றதுக்காகவா, அப்ப கேசவா அப்படின்னா மிகவும் சுந்தரமான முடியை உடையவர் ஆயிடுச்சு, ஒரு லட்சணம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலமான மீனிங். இதுக்கு அடுத்த மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. கேசவன்ற சப்தம் எதை குறிக்குது அப்படின்னா, கேசவத்தை பிரிச்சோன்னு வச்சுங்களேன், என்னெல்லாம் பிரிக்கலாம்? கேசவ, கேல பிரிச்சிங்க அப்படின்னா இக்கு பிளஸ் கா பிளஸ் ஈஷ பிரிக்கும் போது, முதல்ல பிரிக்கும் போது கா பிளஸ் ஈஷ கேஷ. கால என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இக்கு பிளஸ் ஆ கால இருக்கு, கால வந்து இக்கு பிளஸ் ஆ, அப்புறம் ஈஷ தனியாக பிரிச்சிடணும். இக்கு பிளஸ் ஆ பிளஸ் ஈஷ கேஷ அப்படின்னு ஆயிடும். அப்ப இக்குன்றது யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, யத்வா அல்லதுன்னு போட்டு கஷ்ச அஸ்ச ஈஷஸ்ச திரிமூர்த்தயக கேசாகா, மூன்று மூர்த்திகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷன்ற சப்தத்துல வந்துடும். இக்கு வந்து பார்த்தீங்கன்னா இக்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இக்குன்னு சொன்னீங்கன்னா பிரம்மா. அதே நேரத்தில் ஆ டிக்ஷனரியில வந்து எங்கேயாவது சம்ஸ்கிருத டிக்ஷனரி எங்கேயாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா எடுத்தோன்னே ஒரு முதல் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஆளை தான் ஸ்டார்ட் பண்ணும், ஆ அப்படின்னு போட்டிருக்கோம். போட்டால் முதல் நாமம் விஷ்ணுவோட தான் ஆரம்பிக்கும் எல்லா டிக்ஷனரியும். ஆன்றது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை குறிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஈஷ ஈஷஸ்ச கஷ்ச அஸ்ச ஈஷஸ்ச திரிமூர்த்தயா கேஷாக, மூன்று மூர்த்திகளையும் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷா அப்படின்ற சப்தம் யூஸ் ஆகுது. எது வசேன தே எது வசேன வர்த்தந்தே, இந்த மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன், இந்த மூணு பேரும் எதனுடைய வசத்துல இருக்கிறார்களோ, இந்த மூணு பேரும் எதனுடைய வசத்துல இருக்கிறார்களோ ச கேசவஹா, கேசவ வா வந்து பார்த்தீங்கன்னா வசம், வசத்துக்கு வந்து வா போட்டிருக்கீங்க, முன்னாடி வான்ற பிரத்தியம் சுந்தரமானது அப்படின்ற அர்த்தத்தை குறிச்சது. இப்ப ரெண்டாவதுல இருக்கிற வா வந்து பார்த்தீங்கன்னா கேசைக்கு பக்கத்துல இருக்க வா வசம், யாரோட வசத்துல இருக்காங்களோ, யாரோட வசம்? இந்த மூணு பேருமே பிரம்மஸ்வரூபம், சுத்த சைத்தன்யம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரம்மான்றது வந்து பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்யம் தான். மாயையோட ரஜோகுணத்தோட சேரும்போது பிரம்மா, மாயையோட சத்துவகுணத்தோட சேரும்போது விஷ்ணு, மாயையோட தமோ குணத்தோட சேரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன். அப்போ சைத்தன்யம் தான். அப்ப இந்த மூணு பேரும் எதற்கு வசப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல இருக்கிற ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா, அது வாஸ்தவத்துல யார சார்ந்து இருக்கு அப்படின்னா அந்த சுத்த சைத்தன்யத்தை. அப்ப அந்த சுத்த சைத்தன்யத்துக்கு பேரு தான் என்ன பேரு? கேசவா அப்படின்னு பேரு. கேசவா 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 அப்படின்னா சுத்த பிரம்மத்தை நினைவு கொள்றதுக்காக, மும்மூர்த்திகளோட சுரூபம். அதனால்தான் இன்னொரு வார்த்தை சொல்லுது, என்னன்னு கேட்டீங்கன்னா மூணாவது அர்த்தம் சொல்லுது, கேஷி வதாத்வா. கேஷின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் இருந்தான்,
அந்த அரக்கனை வந்து பாத்தீங்கன்னா வதம் பண்ண காரணத்தினாலையும் அவருக்கு பேரு கேசவா அப்படின்னு பேரு. அடுத்தது ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு புராணத்துல இருக்க ஸ்லோகத்தை வந்து கோட் பண்றார். யஸ்மாத் த்வயைஷ துஷ்டாத்மா ஹத கேஷி ஜனார்தன. யஸ்மாத் த்வயைஷ த்வயா ஏஷ துஷ்டாத்மா. எந்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா த்வயா ஏஷ உன்னால் இந்த துஷ்டாத்மா, துஷ்டாத்மான்னு சொல்லக்கூடிய கேஷி ஹதஹ, ஹதக அப்படின்னா கொல்லப்பட்டானோ, ஏ ஜனார்தன, ஏ ஜனார்தன, எந்த காரணத்தினால் உன்னால் கெட்டவனா இருக்கக்கூடிய துஷ்டாத்மாவான கேஷி என்ற அரக்கன் கொல்லப்பட்டானோ, தஸ்மாத் அந்த காரணத்தினால கேசவ நாம்னா, கேசவன் என்ற பெயரால் துவம் லோகே கியாத்து பவிஷ்யசி, இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ ரொம்ப பேரும் புகழோட இருப்ப, கேசவன் கேசவன் அப்படின்னு. அப்ப கேஷ அப்படின்ற இதுக்கு சுவாமி இதுக்கு என்ன இது அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இதுலயே கீதா ரகசியார்த்தம் சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். இந்த முடி கொடுக்கறதுன்றது ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, எல்லாத்துக்கும். நம்ம எங்க போனாலும் திருப்பதி பாலாஜிக்கு முடி கொடுக்கறது நம்ம சொல்றோம்ல, மொட்டை அடிச்சுக்கிட்டு. இந்த முடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய அகங்காரத்தை கொடுக்கக்கூடியது. இந்த தலைக்கு மேல இருக்கிற முடி பெரிய அகங்காரத்தை கொடுக்கும், அழகு உணர்ச்சியை கொடுக்கும். இந்த ஒரு அம்மா வந்து திடீர்னு மொட்டை அடிச்சுட்டு வந்து நின்னாங்க, அவங்க அழகே போயிடுச்சு. ஐயோ எவ்வளவு சௌந்தரியமா இருப்பாங்க தெரியுங்களா, பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. திடீர்னு முடிய போய் சுவாமி திருப்பதியில போய் முடிய கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா பாக்குறதுக்கே சகிக்கல. அப்பதான் தெரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிய கொடுத்தா அவ்வளவுதான் காலி, அவங்களோட அழகெல்லாம் போயிடும். அப்ப அப்படிப்பட்டதை வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்காக கொடுக்கறது இருக்குல்ல, அகங்கார நாசம். முடி கொடுக்கறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்தை வந்து நாசம் பண்ற மாதிரி. அப்ப கேசவன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்தை நாசம் செய்பவன் எவனோ அவனுக்கு பேரு கேசவதனாத் அப்படின்றதுக்கு அர்த்தம். கேசன்ல இருக்கக்கூடியது அகங்காரம். அந்த அகங்காரத்தை நாசம் செய்யறதால் பகவானுக்கு கேசவன் அப்படின்னு ஒரு ரகசிய பேர் இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமானது, கேஷின்ற அரக்கனை கொன்னதுனாலேயே நீ என்ன பண்ணுவ, இந்த உலகத்துல உனக்கு கியாத்தி உண்டாகும், புகழ் உண்டாகும், பவிஷ்யசி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது விஷ்ணு புராணே. இது மாதிரி விஷ்ணு புராணத்துல ஸ்ரீகிருஷ்ணம் பிரதி நாரத வச்சனம், ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நாரதர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சனத்தை சொல்கின்றார். சாமி கேஷி வதனத்தினால என்ன ஆகும், சப்தம் வந்து சரியா வரலையே சுவாமி. மேல சொன்னீங்க கேஷ பிளஸ் வா, ஸ்துதி அர்த்தத்துல வகா வா பிரத்தியம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவதுல கேஷ பிளஸ் வான்றது வஷ அர்த்தத்துல வா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா செட் ஆக மாட்டேங்குது, கேஷி வதாத், கேஷி வதக்கஹா அப்படின்னு பேர் வரணும். பேர் போட்டீங்க அப்படின்னா கேஷி வதக்கா அப்படின்னு பேர் வரணுமே. நீங்க வந்து கேஷி வதக்கான்னு இல்லாம கேசவன் எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் என்ன பண்றாரு, அதுக்கான டெஃபினிஷன் சொல்றார். ஏன் அப்படின்னு, பிரிஷோதராதித்வாத் சப்த சாதுத்வ கல்பனா. கிராமர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கு, யாருக்கு தெரியுமோ அவங்க தெரிஞ்சுங்க, தெரியாதவங்களுக்கு அதை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிஷோதராதி கணம் அப்படின்னு பேர். ஒரு கணம் இருக்கு, ஒரு கணம்னா ஒரு ஃபேமிலி, ஒரு கூட்டம். அதுல இருக்கிற சப்தங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரிஷத் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. பிரிஷத்துனா நீர்த்தேவலை, ஒரு டிராப். இந்த பபிள்ஸ் நம்ம சொல்றோம்ல, அந்த பபிள்ஸ், அதுக்கு பேர் பிரிஷத்துன்னு பேர். உதரன்றதுக்கு அர்த்தம் வயிறுன்னு அர்த்தம். நீர்த்தவளைக்கு உள்ளார இருக்கிற அந்த பபிள்ஸோட உள்ள இருக்கிற வயிறு பகுதிக்கு, கர்ப்பத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரிஷோதர அப்படின்னு சப்தம். அப்ப என்ன, பபிள்ஸ்குள்ளார என்ன இருக்கும், யாரு தானே இருக்கும், வேற எதுவும் இல்லை. ஒரு பபிள்ஸ்குள்ளார என்ன இருக்கும், வயிற்றுக்குள்ளார பபிள்ஸ் தான் வேலை, அது பறக்குது. ஏன் பறக்குது, அதுக்குள்ளார காத்து இருக்கு, இவ்வளவுதான். அப்ப அந்த பிரிஷோதரன்ற சப்தம் சம்ஸ்கிருதத்துல பிரிஷத்து உதர, அதுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பிரிஷ இருக்கும், இத்து வந்து பாத்தீங்கன்னா லோப்பம் சொல்லுவோம், மறைஞ்சு போயிடும். பிரிஷ உதர பிரிஷோதர அப்படின்னு ஒரு சப்தம் பண்ணப்படுது, சந்தி சேர்ந்து. அப்போ அந்த இடத்துல லோப்பம் வந்து தகாரம் லோப்பமாயிருக்கே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த ஃபேமிலியில இருக்க சப்தங்களுக்கு. அதனால அதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிஷோதராதி கணம் அப்படின்னு பேர் வச்சிருக்கு.
மகாபாஷ்யக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் மகாபாஷ்யம் பண்ணும்போது இந்த ஃபேமிலியை பற்றி பேசும்போது சொல்றார், ஏசு லோப ஆகம வர்ண விகாராக ஸ்ரூயந்தே நச்ச உச்சியந்தே நச்சோச்சியந்தே தானி பிரசோதர பிரகாராணி அப்படின்னு ஒரு நியமம் கொடுக்குறார். என்னன்னா, எந்த சப்தங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோப்பமாயி சப்தங்கள் சிலதுல மறைஞ்சிரும், பிரிஷத்துன்றதுல இத்து போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோப்பமாகும். அதே மாதிரி ஆகமம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில விகாரங்களையும் அது அடையும். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்தத்தை கேட்கலாம். கேசவன் அப்படின்னா கேசவ அப்படின்ற சப்தத்தில் இருக்கும். ஆனால் அதுக்கு ரூல் வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துலையும் ரூல்ஸ் இருக்கவே இருக்காது சுவாமி. ஏன் கேஷி வதக்க அப்படின்ற சப்தம் போட்டால் கேஷி வதக்கன்னு போடணும். ஆனால் கேசவ நான் ஏன் சுவாமி ஆயிருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேஷியில் இருக்கிற ஈயை எடுத்துருங்க கேஷ. அதுக்கப்புறம் கேஷியில் இருக்கிற ஈயை எடுத்துட்டீங்கன்னா கேஷன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து எதை சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வதக்கன்ற இடத்துல என்ன பண்ணுங்க, வதம் பண்ணவர் அப்படின்ற அர்த்தத்தில் இருக்கிறத எடுத்துட்டு வெறும் பகாரத்தை மட்டும் ஆகமமா ஆதேசமா போட்டிங்கன்னா போதும். அப்போ ஆதேசம் போட்டிங்க அப்படின்னா கேஷ வாடு. இதுக்கு என்ன ரூல் இருக்கா சாமி? ஒரு மண்ணாங்கட்டி ரூலும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பிரசோதராதி கணத்துக்குள்ளார வருது, அந்த ஃபேமிலிக்குள்ளார வருது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அந்த கூட்டத்துக்குள்ளார ஃபேமிலியில வர்றதுனால சப்தம் வந்து பாத்தீங்கன்னா சாதுத்வ கல்பனா, நல்ல சப்தம் அப்படின்னு அர்த்தம் பண்றோம். சாது சப்தம் அப்படின்னு அர்த்தம் பண்றோம். ஆயிடுச்சா? இதை விட்டுருங்க, தெரிஞ்சவங்க எடுத்துங்க, தெரியாதவங்க விட்டுருங்க. கேசவன்றதுக்கு அர்த்தம் என்னது? அப்ப என்ன அர்த்தம்? கேஷின்ற நாம அரக்கடை கொன்றதுனால கேசவன் துஸ்தூலம். அதே மாதிரி அழகான சுந்தரமான கேசத்தை உடையவர் கேசவன், அதுவும் ரொம்ப சாதாரண அர்த்தம். ரெண்டு அர்த்தம் ரொம்ப முக்கியமானது. அகங்காரத்தை நாசம் செய்கிறவர், அதனால அவருக்கு பேரு கேசவன் பேரு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குருநாதரை குறிக்கிறது, அதனால அவர் எடுத்துக்கணும் ரகசியார்த்தம். ரெண்டாவது மும்மூர்த்திகளோட சொரூபம், இதான் யார் யதார்த்த அர்த்தம். மும்மூர்த்திகளோட சொரூபம் எதுனா பிரம்மஸ்வரூபம், அதுதான் கேசவன்ற அர்த்தம். அதுக்கு அடுத்தது புருஷோத்தமஹா. புருஷோத்தமன் என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, புருஷானாம் உத்தமஹ புருஷோத்தமஹா. புருஷோத்தமன்றதுக்கு அர்த்தம் புருஷர்கள் மத்தியில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இருக்கா அப்படின்னா யோக சூத்திரத்தில் வந்து ஈஸ்வரனுக்கு நாமம் சொல்லும் போது புருஷை விசேஷ புருஷா கிளேசகர்ம அபராமிருஷ்டக கிளேசகர்ம விபாக ஆசைர் அபராமிருஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வரஹா. ஒரு சம்போதனம், ஒரு சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. என்ன சூத்திரம் ஜி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். 23 இருக்கும். 1:23 இல்லைன்னா 1:22 இல்லை 23 24 வரும் நினைக்கிறேன். 1:24 யோக சூத்திரம் 1:24 போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 1:24 சொல்லுது கிளேஷ கர்ம. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷம் அபினிவேஷம் சொல்ற பஞ்ச கிளேஷங்கள் இல்லை. கிளேஷ கர்ம அவருக்கு நம்மளுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் பாப்பம் அவருக்கு இல்லை. அதுக்கப்புறம் ஆசைன்னு சொல்லக்கூடிய வாசனைகள் அவருக்கு இருக்கான வாசனைகளும் அவருக்கு இல்லை. அப்போ கிளேஷங்கள், மனசுல எந்த கிளேஷங்களும் இல்லை, கூட வந்து கர்மத்தோட பந்தம் இல்லை, அதே மாதிரி வாசனைகள் இல்லை, இதோட எந்தவித சம்பந்தமும் இல்லாதவர் எவரோ அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷ புருஷன். நம்மெல்லாம் புருஷர்கள்னு பேரு, நமக்கு வேறாக ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிற ஒரு பெர்சனுக்கு பேரு என்ன பேரு? புருஷ உத்தம புருஷகான்னு பேர். அதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்லுது. அப்ப வந்து அதே தான் இங்க வந்து சொல்லுது. என்னமா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதைதான் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா புருஷானாம் உத்தமக புருஷோத்தமக அத்திர. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமாசம் பண்ணியாச்சு. இதுக்கு பேரு சஷ்டி தத்புருஷ சமாசம் அப்படின்னு பேர் கிராமர் ரூல் படி. இதுலயும் ஆச்சாரியர் என்ன பண்றாரு, ந நிர்தாரணே அப்படின்னு ஒரு பாணினிய சூத்திரம் இருக்கு. அதுபடி வந்து பாத்தீங்கன்னா இது ஷஷ்டி சமாச பிரதிஷேதோ ந பவதி. இந்த புருஷோத்தமன்ற சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ந நிர்தாரணேன்ற சூத்திரப்படி நிஷேத விதி. அந்த விதி வந்து பாத்தீங்கன்னா புருஷோத்தமன்ற சப்தத்துக்கு வராது. புருஷோத்தமன்ற சப்தத்தை அந்த சஷ்டி நிர்தாரணே மறுக்கிற விதி வந்து மறுப்பு விதின்னு சொல்லுவோம்.
அந்த விதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்தத்தில் அப்ளை ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதி ஆதி அனபேட்சையா சமர்த்தத்வாத். இந்த புருஷோத்தமன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜாத்தியில வரல. அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரக்கூடாதுன்னா சஷ்டி தத்புருஷ சமாசம் ஜாதி, அப்புறம் குணம், கிரியா, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 சொல்லியிருக்கு பாருங்க. எத்தனை புனர் ஜாதி குண கிரியா அபேக்ஷையா, எந்த இடத்துல ஜாதி குணம் கிரியான்ற சப்தங்கள் வருமோ அதுல இருந்து பிரிச்சு சொல்றதுக்காகத்தான் எந்த சப்தங்கள் வருமோ அந்த இடத்துல சமாசம் வராது சஷ்டி தத்புருஷம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிருத்தக்கிரியா தத்திர அசாமர்த்தியத்வாத் நிஷேதா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எந்த இடத்துல ஒரு ஜாத்தியில இருந்து பிரிச்சு சொல்லணுமோ, குணத்துல இருந்து பிரிச்சு சொல்லணுமோ, கிரியால இருந்து பிரிச்சு சொல்லணுமோ அந்த இடத்துல ந நிர்தாரணே அப்படின்னு சஷ்டி தத்புருஷ சமாசம் மறுக்கப்படும். ஆனா புருஷோத்தமன்ற சப்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இது உண்டாகாது. ஏன்? புருஷோத்தமன்ற சப்தத்துல ஜாதி, குணம், கிரியா இந்த 3ம் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சஷ்டி தத்புருஷ சமாசம் அப்ளை ஆகும். அதான் ஆச்சரிய சொல்றார், யதா மனுஷ்யானாம் க்ஷத்ரியா. மனிதர்கள் மத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷத்ரியன் அப்படின்னா சூரத்தமகா. மனிதர்கள் மத்தியில அப்ப மனுஷங்க இருக்காங்க, மனுஷங்க மத்தியில வந்து பாத்தீங்கன்னா எவன் க்ஷத்ரிய ஜாத்தியில இருக்கானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூரனா இருப்பான், வீரனா இருப்பான். அப்ப என்ன பண்ணிட்டீங்க, மனுஷ ஜாத்தியில இருந்து ஒரு ஆளை தனியா, ஜாத்தியில இருந்து ஒரு ஆளை பிரிச்சு காட்டுறீங்க. அந்த இடத்துல சஷ்டி தத்புருஷ சமாசம் வராது. அதே மாதிரி கவாம் கிருஷ்ணா கௌஹு சம்பன்ன க்ஷீரதமா அப்படின்னு இருக்கு. அதாவது கவாம்னா பசுக்கள் மத்தியில நிறைய பசுமாடு இருக்கு. அந்த பசுக்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கௌஹு. கிருஷ்ணா கௌனா என்ன அர்த்தம்? காராம் பசுன்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்ல சொல்லும்போது காராம் பசுன்னு சொல்லுவோம். கருப்பு கலர்ல இருக்கும். ரொம்ப ரேர், இப்பெல்லாம் காராம் பசுவே காணும். அப்ப காராம் பசுன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பன்ன க்ஷீரதமாக அப்படின்னா நிறைய பால் கொடுக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா ஜாதி குணம் வந்துருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குணம் என்னது? காராம் பசு அப்படின்றது குணம். காராம் பசுன்றது ஒரு குணத்தை சொல்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பால் கிடைக்கும். இதுக்கப்புறம் ஜாதி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குணம். அதுக்கப்புறம் கிரியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்வகானாம் தாவன் சீக்கிரத்தமாக. எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்வகானாம் அப்படின்னா யாத்திரை பண்றவங்கள்ல தாவன் சீக்கிரத்தமாக யாரு ஓடுறவனா இருக்கானோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா ரொம்ப சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு வந்துடுவான். நாங்க யாத்திரையில சொல்லுவோம், பாரு குதிரை மாதிரி ஓடுறான் பாரு அப்படின்னு. அப்ப யாத்திரை பண்றவங்கல வந்து பாத்தீங்கன்னா யாராவது அத்லெட்டா இருந்தான் அப்படின்னு வச்சுங்களேன், ஓடுறவனா இருந்தான்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணுவான், யாத்திரை ரொம்ப சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடுவான், வேகமா போயிடுவான் பாவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல வந்து கிரியா வந்துருது. இந்த 3த்துலயும் ந நிர்தாரணேன்ற சூத்திரப்படி சமாசம் சஷ்டி தத்புருஷ சமாசம் நடக்காது. ஆனா இந்த புருஷானாம் உத்தமக இது சஷ்டி தத்புருஷ சமாசம் அப்ளை ஆகும். சுவாமி இந்த மனிதர்கள் மத்தியில அப்படின்னு பிரிச்சுதானே சுவாமி சொல்றீங்க, மனுஷ ஜாத்தியில அவர் பெரிய வேற ஆள் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது மாதிரி ஜாத்தியை எடுக்கக்கூடாது, இந்த இடத்துல ஜாத்தியை சொன்னதா எடுத்துக்க கூடாது அப்படின்னு இங்க சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு எனக்கு இன்னும் கூட ப்ராப்ளம் இருக்கு சுவாமி. இந்த சப்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி நீங்க சொன்ன மாதிரி ஜாத்தியில தானே, மனுஷ ஜாத்தியில இருந்து உத்தமன் அப்படின்னு அவரை பிரிக்கிறீங்க. மனுஷ ஜாத்தியில இருந்து ஒரு பெர்சனை மட்டும் உத்தமன் பிரிக்கிற ஜாதி வந்துருதே சாமி. எனக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இல்லை சாமி நீங்க சொன்ன ஆன்சர் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், அத்தவா அல்லது ஒத்துக்க முடியலன்னா அடுத்த ரீசன் சொல்றேன்ப்பா. பஞ்சமி சமாசக அப்படின்னு போட்டுங்க. பஞ்சமி தத்புருஷ சமாசம் சஷ்டி பண்ண முடியலையா, அப்ப பஞ்சமி தத்புருஷ சமாசம் என்னது அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்ற ததாச்ச பகவத் வச்சனம். அது மாதிரியே பகவானோட வச்சனம் வந்து பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. புருஷோத்தம யோகம் அப்படின்னு 15வது அத்தியாயம் பகவத்கீதையில இருக்கிறது. அந்த அத்தியாயத்துல என்ன சொல்லுதுன்னா யஸ்மாக்ஷரமதீதோகம் அக்ஷராதபி சோத்தமஹ
அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமஹா. அற்புதமான ஸ்லோகம் 15-18 சொல்ற. 15வது அத்தியாயத்தை 18வது ஸ்லோகம். யஸ்மாத் எந்த காரணத்தினால, எதிலிருந்து, க்ஷர அதீதோ. க்ஷரம்னா இன்னைக்கு காலையில கீதால பார்த்துருக்கோம்ல, க்ஷரம்ன்றதுக்கு அர்த்தம் நாசத்தை அடையக்கூடியதெல்லாம் க்ஷரம், அதிபூதம். க்ஷரோ பாவகா பார்த்தோம்ல. அப்ப க்ஷரம்ன்றதுக்கு அர்த்தம் நாசத்தை உடையதெல்லாம். கூடவே பார்த்தீங்கன்னா க்ஷரம் அதீதோ, க்ஷரபுருஷர்களை கடந்து, அகம் அக்ஷராதபி, அக்ஷரம் சொல்லக்கூடிய மாயைன்னு சொல்றது, அதையும் கடந்து, இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் க்ஷரம், இதை உற்பத்தி பண்ணது எல்லாம் அக்ஷரம் சொல்லக்கூடிய மாயா. இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கடந்து இருப்பதனால் உத்தமஹா, புருஷாதபிச்ச உத்தமஹா, அதோ அஸ்மி லோகே வேதேச்ச, அக்ஷராதபி, அக்ஷராத் பரத்த பரக அப்படின்னு ஸ்ருதி சொல்லுது. அக்ஷரம்ன்றது மாயா தத்துவம், அதை காட்டிலும் மேலானவர் இந்த பிரம்ம தத்துவம். அப்ப பிரம்மம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நாசத்தை அடையக்கூடிய இந்த மொத்த யூனிவர்ஸ், ஜீவ ஜகத், இந்த ஜீவ ஜகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய மாயா, இது அக்ஷரம். அதையும் காட்டிலும் மேலானது எதுவோ, உத்தமமானது எதுவோ, அது சுத்த பிரம்ம தத்துவத்துக்கு பேரு புருஷோத்தமன் அப்படின்னு. அதோ அஸ்மி லோகேச்ச வேதேச்ச, வேதத்திலும் லோக்கத்திலும் பிரதிதகா புருஷோத்தமக. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம தத்துவத்தை நம்ம என்ன பண்றோம், புருஷோத்தமன் அப்படின்னு வேதத்திலையும் லோக்கத்திலையும் சொல்லப்படுகின்றது. சாமி லோக்கத்துல சொல்றீங்கன்ற எங்களுக்கு யாருக்கும் தெரியாது சாமி. லோக்கம் என்பது உயர்ந்தோர் மாட்டே சொல்லுது, நன்னூல் சொல்லுது. லோக்கம் லோக்கம்னா லோக்கானு வருத்தனம். நான் லோக்கத்துல லோக்கம் என்ன பண்ணுதோ அதோட ஒத்து வாழணும்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோக்கம்னா இங்க ஊர்ல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு தெரியறான். ஊர்ல ஆல்மோஸ்ட் 60% மேல ட்ரங்கரா மாறிட்டு இருக்காங்க. அப்போ உலகம் பண்றதெல்லாம் நம்ம பண்ணலாமா? ஃப்ராடு பண்றான், பொய் சொல்றான். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. எங்கெல்லாம் சாஸ்திரத்துல லோக்கம் லோக்கம்னு சொல்லுதோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், பெரியவங்களை எடுக்கிற ஸ்துதி பண்ற இடத்துல. அப்போ பாத்தீங்கன்னா படிச்சவங்க ஞானி புருஷர்களும் வேதத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா புருஷோத்தமன் என்று பிரம்ம தத்துவத்துக்கு பேரு சொல்லியாச்சு. அதனால இதுல எல்லாத்திலையும் பாருங்க பஞ்சமி வந்திருக்கு. யஸ்மாத் அக்ஷரம் அக்ஷராத் அபி, க்ஷரம் அதீதோ அக்ஷராத் அபி, எல்லாமே பஞ்சமி விபக்தி. பஞ்சமி விபக்தி பாத்தீங்கன்னா இங்க அப்ளை பண்ணி சஷ்டி பஞ்சமி சஷ்டியை விட்டுட்டு பஞ்சமி விபக்தியில பாத்தீங்கன்னா தத்புருஷ சமாசம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் என்ன பண்றார், இந்த ஸ்லோகத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னெல்லாம் பேர் வந்திருக்கு? யோகாய நமஹ, யோக வடிவா இருக்கிறவருக்கு நமஸ்காரம். யோகவிதாம் நேத்ரே நமஹ, யோகத்தை அறிந்தவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். பிரதான புருஷேஸ்வராய நமஹ, பிரதானம் சொல்லக்கூடிய மாயைக்கும் புருஷன் சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். நாரசிம்ஹ வபுஷே நமஹ, நரரூபமும் சிங்க தலையும் இருக்கிற ரூபத்தை உடைய அந்த பரமாத்மாவிற்கு நமஸ்காரம். ஸ்ரீமதே நமஹ, ஸ்ரீயை லட்சுமியை மார்பில் தரித்தவருக்கு நமஸ்காரம். கேசவாய நமஹ, மும்மூர்த்திகளுடைய சுரூபமா இருக்கிறவருக்கு நமஸ்காரம். புருஷோத்தமாய நமஹ, மனிதர்கள் மத்தியில் உத்தம புருஷனாய் இருக்கிறவருக்கு நமஸ்காரம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 17வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. ஆர்டர் படி 4வது ஸ்லோகம் பக்கத்துல இப்ப கொடுத்துருக்க பிரிண்ட் அவுட்ல பக்கத்துல நம்பர் போட்டிருக்கேன். 4, 4, 17 ரெண்டுமே இருக்கு. ஸ்லோகம் ஆரம்பிச்சிடலாம். சர்வ சர்வ சிவஸ்தானுர் பூதாதிர் நிதிரவ்யயः சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரः. சொல்லும் போது கவனமா சொல்லணும். முதல் சகாரம் சரஸ்வதி சகாரம். சர்வ 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 இஷ் வந்துடணும். சங்கர சகாரம். சர்வ 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 சிவஸ்தானுர் பூதாதிர் நிதிர நிதிரவ்யயः பூதாதிர் நிதிரவ்யயः
சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரः சர்வ 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 சிவஸ்தானுர் பூதாதிர் நிதிரவ்யயः சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரः சர்வ சர்வ சிவஸ்தானுர் பூதாதிர் நிதிரவ்யயः சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரः. எங்கெல்லாம் கிராமர் ரூல் வருதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காதை மூடிக்குங்க. தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா காதை பொத்திக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னவோ நடக்குது அப்படி ஒரு கலவரம் உண்டாயிடும். அதுக்காக தான் நான் கிராமர் பாயிண்ட்டுக்கே போகிறதில்லை. ஆனால் வேறு வழி இல்லை, சங்கர பாஷ்யத்தில் அது இருக்கிறதுனால யாருக்கு தெரியுமோ அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டோம். மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நடக்குது அப்படின்னு சிவ சிவா சிவா சிவான்னு சொல்லிட்டு இருக்கேன், கிருஷ்ணா 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 கோவிந்தா கோவிந்தான்னு நாமம் முடிகிற வரைக்கும் அந்த நாமத்தையே சொல்லிட்டு இருங்க போதும். கேசவா 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 கேசவான்னு சொல்லிகிட்டே இருங்க. அதை பற்றி விற்பத்தி என்ன நடந்தாலும் பரவாயில்ல போட்டோம். புருஷோத்தமா புருஷோத்தமா புருஷோத்தமான்னு சொல்லிகிட்டே இருங்க. ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு, விட்டுருங்க. அடுத்த நாமத்துக்கு வந்து வந்துருங்க. ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். சர்வகன்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா எல்லாமாக இருப்பவர். சர்வகன்றதுக்கு அர்த்தம் பிரம்மைவ சர்வம் ஆத்மைவ சர்வம். ஸ்ருதி சொல்லுது. எல்லாமா எது சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டா ஏற்கனவே நம்ம விஸ்வம்னு ஒரு சப்தம் பார்த்துருக்கோமா? அந்த விஸ்வத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே அர்த்தம் தான். அதே அர்த்தம் தான் இங்கேயும் சர்வக. விஸ்வமாயிருப்பவர்னு அங்க பார்த்தோம், எல்லாமாயிருப்பவர். அதே தான் இங்க மீனிங் வரும்போது அனைத்துமாயிருப்பவர், எல்லாமாயிருப்பவர். எது எல்லாமா இருக்கு? ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இந்த எல்லாம் ஈஸ்வர ரூபம் தான். பிரம்மைவ சர்வம், இது எல்லாம் பிரம்மம் தான். ஆத்மைவ சர்வம், இது எல்லாம் ஆத்மா தான். சர்வம் கல்விதம் பிரம்ம, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வம் கல்விதம் பிரம்ம, இது எல்லாம் பிரம்மன் தானே அப்படின்னு ஸ்ருதி சொல்லுது. அப்ப எல்லாமா இருக்கிறவர் சர்வகா. சர்வகன்ற சப்தம் பிரம்மத்தை குறிக்கிறது, அதான் பகவானோட பேர். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஷர்வக. சங்கர சகாரம் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், தாழ்விய சகாரம் போட்டீங்க அப்படின்னா ஷர்வகன்றதுக்கு அர்த்தம் சம்ஹார காலத்துல எல்லாத்தையும் சுவாகா பண்றவர். சம்ஹார காலத்துல சுவாகா பண்றவர். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமே, என்னது ருத்ர ரூபத்தில் இருக்கிறவர் பார்த்துருக்கோமா? அதேதான் இங்கேயும் ஆயிடுச்சா. சர்வகா. சிவகன் என்ன அர்த்தம்? சிவனா மங்களமானவர். மங்களம்னா என்ன சுவாமி? அவித்யா இல்லாதவர், மங்களமானவர். அதுக்கப்புறம் ஸ்தானுகு. ஸ்தானுன்றதுக்கு அர்த்தம் ஸ்திரமா தூண் மாதிரி இருக்காரு. நம்ம சொல்லுவோம்ல தூண், நம்ம ஊர்ல தூண் எதை சொல்றோமோ அதான் ஸ்தானு. நல்ல தூண் போன்று ஸ்ட்ராங்கா இருக்கிறவர், ஸ்திரமா இருப்பவர். பூதாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதி காரணம். அதுக்கப்புறம் நிதிர் அவ்வியகன என்ன அர்த்தம்? அவ்வியக நிதி. அவ்விய நிதி அப்படின்னா நாசமில்லாத நிதியா இருப்பவர். நாசமில்லாத நிதி, சதா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருப்பா இருக்கிறவர்னு அர்த்தம். அதான் நிதி அப்படின்னு பேரு. இங்க இருக்க நாசம், எல்லா நிதியும் நாசமாயிடும். உலகத்துல இருக்கிறது எல்லாம் விட்டுட்டு போயிடுவோம், நம்ம விட்டுட்டு போயிடுவோம். இல்லை அப்படின்னா நம்மளை விட்டு இதெல்லாம் போயிடும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிரளய காலத்துல எல்லாம் மொத்தம் இல்லாம பிரபஞ்சமே இல்லாம போயிடும். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற நிதி எல்லாமே, வெல்த் எல்லாமே நஷ்டமாய் போகும். ஆனா ஒரே ஒரு நிதி, நாசம் இல்லாத நிதி எது? சச்சிதானந்தம். சத்து சித்து ஆனந்தம் சொல்லக்கூடிய அந்த வெறும் பிரம்மஸ்வரூபம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்விய நிதி அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சம்பவகா. சம்பவகன என்ன அர்த்தம்? அவதாரம், திரும்ப 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 அவதாரம் எடுப்பவர். திரும்ப திரும்ப அவதாரம் எடுப்பவருக்கு பேரு சம்பவகா. அப்புறம் பாவனக. பாவனக அப்படின்றதுக்கு அர்த்தம் ஜீவர்களுடைய கர்ம பலன்களை கொடுப்பவர், கர்மபல தாத்தா. பாவனகன்றதுக்கு அர்த்தம் கர்ம பலன்களை பிசிறில்லாம மயிரிலையும் பிசகாமல் கொடுப்பவர். அதுக்கப்புறம் பர்த்தா. எல்லாத்தையும், இந்த ஹஸ்பண்டுக்கு பேர் பர்த்தான்னு பேரு, ஹிந்தியில எல்லாம் சொல்லுவாங்க பர்த்தா. பர்த்தான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாங்கிறவர்னு அர்த்தம். தாங்கிறவர்னா என்ன அர்த்தம்? இந்த மொத்த லோக்கத்தையும் தாங்கக்கூடியவர் அந்த பகவான் பர்த்தா. பிரபவகன என்ன அர்த்தம்? பிரகிருஷ்ட ரூபேன பவதி இது பிரபவகா. நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா உயர்ந்த ஜென்மத்தை உடையவர். உயர்ந்த ஜென்மத்தை உடையவர், நன்றாக உண்டானவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபவகா. நல்ல ஜனனம் பண்றார். ராமரா கிருஷ்ணரா எப்படிலாம் ஜனனம் பண்ணியிருக்காருல்ல பகவான்.
அது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரபு அப்படின்னு அர்த்தம், பிரகிருஷ்ட ரூபேன பவதி இது பிரபு, நல்ல வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியத்தை உடையவர், அழகா சாமர்த்தியத்தை உடையவர், வெல்த் எல்லாம் உடையவர், அவருக்கு பேர் பிரபு. அதுக்கப்புறம் ஈஸ்வரஹா, ஈஸ்வரசீலக ஈஸ்வரஹா, எல்லாத்தையும் அந்தர்யாமியா இருந்துகிட்டு என்ன பண்றார், எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறார், எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற சர்வத்தையும் ஆளுமை பண்றார், சாசனம் பண்றார், அதனால அவருக்கு பேர் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். பாஷிகார் என்ன சொல்றாரு வந்துங்க, பாஷிகார் சர்வகுக்கு மீனிங் பண்றார், அசதஸ்ச சதஸ்சைவ சர்வஸ்ய பிரபவாப்யயாத் சர்வஸ்ய சர்வதா ஞானாத் சர்வமேனம் பிரசக்ஷதே இது பகவத் வியாசவசனாத் சர்வக வச்சனாத் சர்வக. சர்வனி ஏன் சுவாமி பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வியாசர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார், அசதஸ்ச, அசதஸ்ச அப்படின்னா அசத்துன்னு எதெல்லாம் இருக்கும், அசத்துன்னு என்ன அர்த்தம், உணர்வு இல்லாதது, கல் மண் மரம் இதெல்லாம் நிறைய இருக்கு இந்த உலகத்துல, அசையாதவைகள், உணர்வில்லாத ஜடம் அப்படின்னு சொல்றோம்ல, அதெல்லாம் அசத்துன்னு பேர். கூடவே வந்து பாத்தீங்கன்னா சதஸ்சைவ, சத்தா இருக்கிறது எதெல்லாம் உணர்வோட இருக்கோ, மரம் செடி கொடிக்கெல்லாம் உணர்வு இருக்குல்ல, அப்ப மரம் செடி கொடியெல்லாம் அசத்துன்னு சொல்லக்கூடாது, கல்லு மண்ணு மாதிரி இருக்கிறதெல்லாம் அசத்து. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மரம் செடி கொடியெல்லாம் சத்து, மனுஷங்க மிருகங்கள் இந்த பறவைகள் எல்லாம் எதெல்லாம் உணர்வு உள்ளதோ அதெல்லாம் சத்து. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சதஸ்சைவ சர்வசிய பிரபவ அப்பியாத், இந்த எல்லாத்துக்கும் பிரபவம், பிரபவம்ன்றதுக்கு அர்த்தம் உற்பத்தியாகவும், பிரபவனா எல்லாத்துக்கும் உற்பத்தி காரணமா எவர் இருக்காரோ, கூடவே வந்து பாத்தீங்கன்னா அப்பியாத் எல்லாத்தையும் சுவாகா பண்றவர் எவரோ, எல்லாத்துக்கும் ஜென்ம காரணமா இருக்கிறவர், ஜென்ம காரணமா எல்லாத்தையும் நாசம் பண்றவர், பிரளய காலத்துல எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு வெறுமனே இருக்கிறவர், அப்படிப்பட்டவரா இருக்கிறதுனாலையும், கூடவே சர்வஸ்ய சர்வதா ஞானாத் எல்லா காலத்திலையும் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் அறிந்திருக்கிற காரணத்தினாலையும், இப்ப கூட நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ எல்லாத்தையும் அவர் அறியறார், சதா சர்வதா எல்லாத்தோட ஹிருதயத்திலேயே இருந்து அறிஞ்சுக்கிட்டே இருக்கார், அசையாத அசைங்கின்ற எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்துகிட்டு, எல்லாத்துக்கும் உள்ளாரையும் இருந்துகிட்டு, எல்லாத்தையும் பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். இது வரணும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்க படிக்க பக்தி அதிகமாகணும். பக்தி ரொம்ப அதிகமாகும். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்தி போகும் பக்தி எப்போ, வேதாந்தம் படிக்க படிக்க. ஏன்னா இது வரைக்கும் எங்கேயோ இருந்தார் நம்ம பாக்குறோம், எங்கே இல்லை, உள்ள இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு அவர். அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வதா சர்வசிய ஞானாத் எல்லா காலத்திலும் எல்லாத்த பத்தின அறிவும் இருக்கிறதுனால சர்வம் ஏனம் பிரசக்ஷதே, அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சர்வகா அப்படின்னு சொல்லப்படுகின்றது. தெரியுதா இது சாமி? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏச சர்வ, இது வந்து பாத்தீங்கன்னா சர்வகான்ற வார்த்தை வந்து ஈஸ்வரனை குறிக்கிறது. ஆச்சரியர் அடுத்து சொல்றேன் என்னன்னு பார்ப்போம். ரெண்டாவது நாமம் இது ஷர்வக. முதல் நாமம் சர்வக, ரெண்டாவது நாமம் சங்கர் சகாரம் ஷர்வக. ஷர்வகன என்ன அர்த்தம்? சம்ஹார காலத்துல எல்லாத்தையும் நாசம் பண்றவர். ஆச்சாரியர் சொல்றார், ஸ்ருணாதி சம்ஹார சமயே, ஸ்ருணாதின்றது சம்ஹார சமயேன சம்ஹார காலத்துல எல்லாத்தையும், சம்ஹார சமயே எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சம்ஹரதி நல்லா வந்து பாத்தீங்கன்னா சம்ஹாரம் பண்றதுனாலையும், சம்ஹாரயதி சம்ஹாரம் பண்ண வைக்கிறதுனாலையும், டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சம்ஹாரம் பண்றார், கூடவே வந்து பாத்தீங்கன்னா சம்ஹாரம் பண்ணவும் வைக்கிறார். பிரளயத்துல வந்து பல பிரளயங்கள் இருக்கு, அவாந்தர பிரளயங்கள் அப்படின்னு இருக்கு நிறைய. மகா பிரளயம்னு சொல்றோம், நித்திய பிரளயம்னு சொல்றோம். நித்திய பிரளயம் நமக்கு தூக்கம் வரதெல்லாம் நித்திய பிரளயம். அவாந்தர பிரளயங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அவாந்தர பிரளயம் வரும், சுனாமி இது மாதிரியா நிறைய வந்து வந்து போயிட்டே இருக்கும். இது மாதிரி வரதெல்லாம் நம்ம சொல்றோம், ஐயோ சமுத்திரம் வந்து கொண்டு போயிடுச்சு அப்படின்றோம். சமுத்திரம் கொண்டு போகல, சமுத்திரத்தை கொண்டு போக வச்சவர் பின்னாடி ஒருத்தர் இருக்கார், ஆப்ரேட்டர். பூமி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன நடக்கும், கட்சி புஜ்ஜில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை 1.5 லட்சம் பேரை கொண்டுட்டு போயிடுச்சு. ரொம்ப மோசமானது, போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் நான். ஐயோ எவ்வளவு நாசம் தெரியுங்களா.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கச்சி புச்சில போச்சு அப்படின்னா பூமி மாத்தா பொறுமை இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டா. பூமி மாத்தா பண்ணல, பின்னாடி பகவான் என்ன பண்ணார், பண்ண வச்சார். அப்ப என்ன அர்த்தம், சில இடங்கள்ல நேரடியா பண்ணுவார், சில இடங்கள்ல ஆளை வச்சு பண்ணுவார், வேற யாரையாவது வச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சம்ஹாரம் பண்றது சங்கரதி, சம்ஹாரம் பண்ண வைக்கிறது சம்ஹாரயதி, சம்ஹாரம் பண்ண வைக்கிறவர். இப்படி பண்றவர் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ச கலாஹா பிரஜாஹா இது சர்வஹா, எல்லா கலைகளையும் எல்லா பிரஜைகளையும் சம்ஹாரம் பண்றதுனால அவருக்கு பேரு ஷர்வக அப்படின்னு பேர் அடிச்சா. இது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம். நான் வந்து பாத்தீங்கன்னா துவாதச ருத்ரர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ருத்ரனா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். கீதால வந்து சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கார், ருத்ர அவதாரமா பகவான் தான் இருக்கார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா, அவர் தான் ருத்ரனாவும் இருக்கின்றார். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் கீதால இருக்கிறது. அதுக்கு அடுத்தது சிவகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா 27வது நாமம் சிவகா. சிவனா என்னது, முக்குணங்கள் அற்றவர். சிவம்னா மங்களமானவர்னு அர்த்தம். சிவம்னா என்ன அர்த்தம், மங்களம். நம்ம ஜக்கி வாசுதேவ் சொல்லுவார் சூன்யம் அப்படின்னு. எனக்கு சிரிப்பு வரும். ஐயோ, சூன்யம் வேற மங்களம் வேற. நம்ம சொல்லுவோம்ல, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம், ஆளே இல்லாத நடமாட்டமே இல்லாத சில இடங்களுக்குலாம் போனீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சூன்யமா இருக்கும். நம்ம சொல்லுவோம் ஒரே சூன்யமா இருக்கு அப்படின்னு. அதே சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகாந்தமான இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா ரொம்ப வந்து ஆஸ்பீசியஸா ஃபீல் பண்ணுவோம். நம்ம நல்ல ஒரு புனிதத்தன்மை இருக்கும், நல்ல ஒரு ஈஸ்வரத்தன்மை அங்க வியாபிச்சிருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடம் சூன்யம், ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா சூன்யம் இல்லாம ஒரு பாவம் இருக்கும். இதேதான் சூன்யம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அமங்கலம், அதே நேரத்துல சிவம்ன்றதுக்கு அர்த்தம் மங்களம். ரெண்டுத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா எது இருக்காது, தூக்கத்திலையும் ஒண்ணு இல்லை, அதான் சூன்யம். அதே மாதிரி சொரூபத்திலையும் ஒண்ணும் இல்லை. ஆனா தூக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னா அஜ்ஞானம் இருக்கு. அதே நேரத்துல சமாதியில வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதியில வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆத்மஸ்வரூபம், நித்திய பிரகாசமான சுரூபம் இருக்கும். அப்ப சமாதியும் தூக்கமும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா, சமாதியில வந்து இருட்டு, இது தூக்கத்துல இருட்டு, சமாதியில பூரண பிரகாசம். அப்ப சமாதியில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவம் அப்படின்னு சொல்ற தத்துவம் இருக்கு. ஆச்சாரியர் என்ன பண்றார், சொல்றார் சிவம்னா என்ன அர்த்தம், நிஸ்திரை குண்யதையா, 3 குணங்கள் அற்றது. தூக்கத்துல 3 குணங்கள் இருக்கு. 3 குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா சாமிய அவஸ்தையில இருந்தாதான் பிரதானம் அப்படின்னு தூக்கத்துல இருக்கிறது. தூக்கத்துல 3 குணங்கள் வெறும் வெளிப்படாம இருக்கு, அவ்வியக்தமா இருக்கு. அப்ப தூக்கத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, சிவமில்லை. நிஸ்திரை குண்யதையா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் தனிச்சு இருந்தா மட்டும்தான், 3 குணங்களை விட்டுட்டு இருந்தாதான் சிவம்னு பேரு. சொல்றாரு 3 குணங்கள் இல்லாதவரால் சுத்தத்வாத், அவர் சுத்தமா இருக்கார். அந்த சுத்தமா இருக்கிறதுனால அவருக்கு பேரு சிவகான்னு பேரு. அப்ப சிவனா என்ன சொல்லலாம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயா இல்லாதவர். சிவகனா என்ன அர்த்தம், மாயை இல்லாதவர், 3 குணங்கள் இல்லாதவர் சிவக அப்படின்னு பேர், மங்களமானவர். சபிரம்மா சபிரம்மா சசிவ இது கைவல்ய, இது கைவல்ய உபநிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நாராயண சூக்தத்துல படிக்கும் போது சொல்லுவோம், சசிவ சஹரி சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட், ஒரு பிரசித்தமான மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் சொல்லுது ச சிவஹா, அவர் தான், அந்த பிரம்மன் தான் வந்து பாத்தீங்கன்னா மாயையோடு சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, அதுதான் சத்துவகுணத்தோட சேர்ந்தா விஷ்ணு, ரஜோகுணத்தோட சேர்ந்தா பிரம்மா, தமோ குணத்தோட சேர்ந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா ருத்ரன். ஆனா அது வாஸ்தவத்துல சேர்ந்துச்சா, சேர்ந்த மாதிரி குணங்களோட அதுக்கு சேர்க்கையே இல்லை. சதா பிரம்மஸ்வரூபமா தான் அது இருக்கு. நம்ம திருஷ்டியில இருந்துதான் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன். வாஸ்தவத்துல பிரம்மம் தன்னோட ஸ்திதியில எப்பவுமே நிர்குணமா தான் இருக்கு. ஈஸ்வரனும் நிர்குணமும் வேற வேற இல்லை, ஒரே ஐட்டம் தான். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் பிரம்மா, அந்த சுத்த பிரம்மம் தான் பிரம்மாவா இருக்கு, அந்த சுத்த பிரம்மம் தான் விஷ்ணுவா இருக்கு, அந்த சுத்த பிரம்மம் தான் சிவமாவும் அதுதான் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கைவல்ய உபனிஷத்துல அபேத உபதேசா. அபேதம்னு என்ன அர்த்தம், பேதம் இல்லாமல் 3 பேரும் வேற வேற இல்லப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிவாதி நாம பேர் ஹரிரேவ ஸ்தூயதே.
சிவன்ற நாமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு ஸ்துதி செய்யப்படுறா, அவர் தான்ப்பா சிவனா இருக்கார் அப்படின்னு ஹரிய வந்து நம்ம என்ன பண்றோம், ஸ்துதி செய்கின்றோம். நான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆழ்வார் திருநகரா, ஆழ்வார் குறிச்சி, ஆமா மெயின் இது ஆழ்வார் திருநகரி. அங்க நான் போயிருக்கேன். நவ திருப்பதியில ஒண்ணு அது. நான் எனக்கு நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா பாராயணத்துல பஞ்ச சூக்தம் வந்து பாத்தீங்கன்னா பாராயணம். இந்த வைஷ்ணவர்கள் சிவன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடாப்ட் பண்ற மென்டாலிட்டி கொஞ்சம் நிறைய இருக்கும். சிவன் கோயில்ல போய் பாத்தீங்கன்னா இந்த வைஷ்ணவர்கள்லாம் ரொம்ப கட்டர் பங்கியா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, விட்டே கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில்ல இருக்கும் போதும் சுவாமிக்கு வந்து நிறைய கோயில் ஃப்ரீயா தான் இருக்கும். நவ திருப்பதியெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், கூட்டம்லாம் அதிகம் இருக்காது. நல்லா உட்காந்து ஏகாந்தமா உட்காந்து சுவாமியை பார்த்து ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பஞ்ச சூக்தங்கள் எல்லாத்தையும் உட்காந்து பாராயணம் பண்ணிட்டு கொஞ்சம் ஜபமும் பண்ணிட்டு வருவேன். இது வந்து நித்தியமா நான் டிராவல் பண்ணும்போது இதை பண்ணிட்டே இருந்தேன். அப்போ அந்த ஆழ்வார் திருநகரி, ஆழ்வார் திருநகரி அதுல போய் வந்து பாத்தீங்கன்னா பண்ணோன்னு நாராயண சூக்தம் சொல்லிட்டே வந்து லாஸ்ட்ல முடியும் போது சஹரி ச பிரம்மா சசிவ சஹரி சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் அப்படின்னு சொன்னோன்னு உள்ள இருக்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேகமா வந்தார். சாமி 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 அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னா, இந்த சிவநாமத்தை இந்த கோயில்லயே சொல்லக்கூடாது சாமி, அது தப்பு, அது யாரோ இன்டர்பிரிட்டேஷன் பண்ணியிருக்காங்க, அது பின்னாடி வந்தது, அதை எடுத்துருங்க. மந்திர புஷ்பத்துல இருக்கிற அந்த ஸ்லோகத்தையே என்ன பண்ணுங்க, எடுத்துருங்க அப்படின்ட்டு. இப்ப ஆச்சாரியார் கைவல்ய உபநிஷத்துல இருந்து கொடுத்திருக்காருல, இது அப்படியே நாராயண சூக்தத்துல இருக்கிறது. சபிரம்ம சசிவ சஹரி சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட். அப்ப பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன்ற பேதம்லாம் இல்லப்பா, ஒரே பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா 3 நாமத்துல இருக்கு. இத வந்து வைஷ்ணவர்கள் பேதவாதிகள் ஸ்வீகாரம் பண்ண முடியாது. ஆனா இங்க பகவான் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவன் இருக்கேப்பா விஷ்ணு சகஸ்ரநாமத்துல, என்ன பண்ண போறீங்க, விட்டுட்டு சொல்லுவீங்களா நீங்க? 1000 நாமத்துல வந்து சிவன் வரும்போது சிவன் சொல்லக்கூடாது அப்படின்னு விட்டுட்டா சொல்ல போறீங்க? சிவ சப்தத்தையும் சொல்ல மாட்டாங்க, சிவசிவான்னு சொல்லவே மாட்டாங்க. சொன்னா வந்து அபச்சாரம்ன்ற மாதிரி எடுத்துப்பாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவன்ற நாமத்துல ஹரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி செய்யப்படுகின்றார் ஆயிடுச்சு. சிவன்றதுக்கு அர்த்தம் புரியல. சிவன்றதுக்கு அர்த்தம் ஹரின்ற அர்த்தம் என்னென்ன அர்த்தம்னா, பிரம்மா எல்லா ரூபத்திலையும் இருக்கிறது யாரு உள்ள, ஒரே ஐட்டம் தான், ஒரே மாவு தான், ஊத்தாப்பம் ரோஸ்ட் அது இதுன்னு எல்லாம் ஒரே மாவு தான், ஒரே பிரம்ம தத்துவம் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரே தங்கம் தான், மூக்குத்தி கம்மல் எல்லாம் இருக்கு, கிரீடமா இருக்கட்டும் எல்லாமே. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாமம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தானுஹு, 28வது நாமம் ஸ்தானுஹு. ஸ்தானுனா என்ன சுவாமி? ஸ்திரமாய் இருப்பவர். என்ன ஸ்திரமா இருப்பவர்? ஸ்திரத்வாத் ஸ்தானுஹு, ஒரே ஒரு லட்சணம், ஸ்திரமா இருக்கிறதுனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தானு. ஸ்திரம்னா என்ன அர்த்தம்? நான் 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 ஒரே மாதிரி தானே இருக்கு, எங்கேயாவது சேஞ்ச் ஆச்சா? ஏதாவது ஆடிக்கிட்டு இருக்கா? நான் ஆடிக்கிட்டு இருந்தாலும் வந்து நானும் ஆடுறது இல்லை, உள்ள இருக்க நான் ஆடுறது இல்லை. என் தேகம் ஆடிக்கிட்டு இருந்தாலும், இந்த உலகமே ஆடிக்கிட்டு இருந்தாலும் உள்ள இருக்கிற நான் ஆடுறதே இல்லை. பிரம்ம தத்துவம் ஸ்கிரீன் ஆடுறதே இல்லை, ஆனா ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற காட்சிகள் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஆதார தத்துவமா ஸ்திரமா இருக்கோ அதேதான். இதுக்கு என்ன பேர் சுவாமி வேதாந்தத்துல அப்படின்னா கூட்டஸ்தகன்னு பேர். பக்கத்துல எழுதிங்க, கூட்டஸ்தக அப்படின்னு பேர். மாறாதவர், தன்னிலை மாறாமல் ஸ்திரமாக இருப்பவர், கூட்டஸ்தக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 29வது நாமம் சொல்லுது பூதாதிஹி. பூதாதினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10:22 10:20 வந்து பாத்தீங்கன்னா அழகான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பகவான் சொல்லியிருக்காரு 10:20 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகமாத்மா குடாகேஷா, அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசய ஸ்திதः அகம் ஆதிஷ்ச மத்தியம் ச பூதானாம் அந்த ஏவச்ச. 10:20 பகவத்கீதையில சொல்லுது, நான் தான் எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்க. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அகம் ஆதிஷ்ச, நான் தான் எல்லா பூத்தங்களோட ஆதியாவும் இருக்கின்றேன்.
நான் தான் எல்லா பூத்தங்களோட மத்தியமமாவும் இருக்கின்றேன், நான் தான் எல்லா பூத்தங்களோட அந்தமாவும் இருக்கின்றேன். எது சுவாமி? ஆத்மா தானே. நான் தூக்கத்துல என்ன இருந்துச்சு? நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றும் தெரியல. அப்ப எங்க இருந்து இந்த உலகம் இப்ப வந்துச்சு? பரமஹம்சானந்தா இந்த ஜெகத்து எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அந்த நான்ல இருந்து தான் வெளிப்பட்டுச்சு. டீப் ஸ்லீப்ல ஒன்றும் இல்லை. அப்ப டீப் ஸ்லீப்ல இருந்து வெளியில வரும்போது எங்க இருந்து வந்துச்சு? அந்த நான்ல இருந்து எல்லாம் வந்துச்சு. இப்ப எங்க நிக்குது? இந்த நான்ற ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு மேலதான் இது எல்லாம் நிக்குது. நான் இல்லை அப்படின்னா இது இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பர்சனை பேஸ் பண்ணி தான் செகண்ட் ஐட்டம் எல்லாமே இருக்கு. நான் 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 இருக்கேன், கான்சியஸ்னஸா நான் இருக்கேன். அப்ப இந்த உலகம் எல்லாம் இப்ப எங்க இருக்கு? இந்த மத்தியத்துல நானுக்கு மேல இருக்கு. திரும்ப எங்க போகும்? திரும்ப டீப் ஸ்லீப்புக்கு இன்னைக்கு ராத்திரி தூங்க போகும். இது எல்லாம் போய் அந்த நான்லயே போய் முடிஞ்சிடும், லயத்தையே அடையும். திரும்ப நாளைக்கு காலையில இதே மாதிரிதான் கிரியேஷன் நடக்கும் போதும் எப்படி நம்ம தூக்கத்துக்கு போகும்போது நடக்குதோ அதே மாதிரி தான் இது எல்லாம் பிரளய காலத்துல அந்த பரமாத்மாட்ட போய் லயமாயிடும். திரும்ப அந்த பரமாத்மாட்ட இருந்தே வெளியில வரும். அந்த பரமாத்மாட்ட தான் இந்த ஜெகத்து மொத்தமும் இருக்கிறது. அதான் சொல்றார், அகமாதிஷ்ட மத்தியம்ச, நானே ஆதியா இருக்கேன், நானே மத்தியமமா இருக்கேன், நானே முடிவாகவும் அந்தமாகவும் இருக்கின்றேன் எல்லா பூத்தங்களுக்கும் அப்படின்னு பகவத்கீதையில வச்சனம். அதே தான் இங்கேயும் யாரு பீஷ்மர் சொல்லிட்டு இருக்கார். பூதாதின அர்த்தம்? பூதானாம் ஆதி காரணத்துவாத் பூதாதிஹி, பூத்தங்களுக்கெல்லாம் ஆதி காரணமா இருக்கிறதுனால அவருக்கு பேரு பூதாதிஹி அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் 30வது நாமம் நிதி. நிதி அவ்யயः, நிதிர் அவ்யயः சேர்ந்து சொல்லும் போது விசர்க்கத்தை இர்ராக்கிரணும், ரேஃபமாக்கிரணும், நிதிர் அவ்யயன்னு சொல்லணும். பிரிச்சு பேசும்போது நிதிஹி அவ்யயः. என்னது? பிரளய காலே. நிதின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஸ்பெஷல் அர்த்தம். பிரளய காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்வாஹா பண்றதுனால பிரளய காலே அஸ்மின் சர்வம் நிதீயத இதி. பிரளய காலத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் எங்க பிரளயம்? மகா பிரளயத்துல போய் நீங்களும் நானும் பார்க்க முடியாது. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கமே, என்னுடைய பரமஹம்சானந்தா, என் தேகம், என் வண்டி, என் வாகனம், என் வீடு, என்னோட சிஷியர்கள், என்னோட சொத்து, என்னோட பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல. தூக்கத்துல போனோன்னு எங்க சுவாமி போச்சது? அப்படின்னா அப்படியே போய் அங்க அங்க அந்த நான் ஒன்றும் தெரியலன்றத போய் ஸ்டோர் ஆச்சு. திரும்ப காலையில எந்திரிக்கும் போது அப்படியே இருக்கு சுவாமி. காலையில நான் எப்படி விட்டு போனணும், ராத்திரி தூங்க போனணும், திரும்பவும் அதே மாதிரி வெளியில வந்துருச்சு. அப்ப அந்த டீப் ஸ்லீப்ல பாத்தீங்கன்னா பிரளய காலம், நித்திய பிரளயம்னு பேர். அந்த டீப் ஸ்லீப்ல எங்க போச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்களோடதெல்லாம் எங்க போச்சு? உங்களோட வெல்த் எல்லாம் போய் அந்த நான் ஒன்றும் தெரியலன்றதுல போய் ஸ்டோர் ஆயிட்டு திரும்ப வேக்கப் ஆகும்போது அங்கிருந்து எல்லாம் வெளியில வருது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுதான் இங்க சொல்றாரு, பிரளய காலே. பிரளய காலத்துல மகா பிரளயம் எடுத்துங்க, அதே மாதிரி நித்திய பிரளயத்தை ஜீவர்களுக்கு எடுத்துங்க. இந்த பிரளய காலத்துல அஸ்மின் சர்வம் நிதீயத இதி நிதி, இதனிடத்துல போய் லயமாயி அங்க இடத்துல இருக்கிறதுனால, லயமாகிறதுன்னு என்ன அர்த்தம்? கிணத்துக்குள்ளார வாலிய போட்டீங்க, அந்த வாலி இல்லாம போச்சா இல்ல போய் தெரியாம போச்சா? தெரியாம போச்சு. எங்க இருக்கு அந்த வாலி? பாத்தீங்கன்னா பக்கெட் பாத்தீங்கன்னா அந்த கிணத்துல தண்ணியில போய் லயம் ஆயிடுச்சு. திரும்ப இழுத்தோன அப்படியே வெளியில வருது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரளய காலத்துல, இந்த மகா பிரளய காலத்துல இந்த மொத்த ஜெகத்தும் இதோட கருமா, இதோட இது எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவின் இடத்துல என்னது ஸ்டோர் ஆயிட்டு நிதியத்தை லயத்தை அடைந்து திரும்பவும் அங்கிருந்து தான் உற்பத்தி ஆகுது. அதனால லயஸ்தானம், சர்வத்துக்கும் லயஸ்தானமா இருக்கிறதுனால அவருக்கு பேரு நிதி அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொல்றார், கர்மணி அதிகரணேச்ச இது கி பிரத்யய சயேவ நிதிர் விசிஷ்யதே. ஆச்சாரியர் சொல்றார், தாதாத்து, தாதா பாத்தீங்கன்னா தாரண போஷண யோகோன்ற ஒரு தாத்து. அந்த தாத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிதன்னு இருக்கணும். ஆக்சுவலா இந்த லயம் பண்ற இடத்துல நித இருக்கணும். சூத்திரம் பாத்தீங்கன்னா கர்மணி அதிகரணேச்ச அப்படின்ற ஒரு சூத்திரத்தினால, பாணினி சூத்திரத்தினால என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈ பிரத்யேகம்,
கீ பிரத்யம் போட்டு கீழே வந்து இக்கு போயிடும், ஈ மட்டும் இருக்கும். நித்து பிளஸ் இ நிதின்னு ஆயிடும். அப்போ நிதின்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா பண்றது இதுல சொல்லப்படுது சாயேவ நிதிர் விசிஷ்யதே. நம்ம நிதின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, பொதுவா வந்து நிதானம் சப்தம் எங்க இருக்கு, நம்ம இப்ப டெய்லி படிக்கிறோம், என்னது யோக இதுலயே ஆரம்பத்திலேயே படிக்கிறோம். எங்க படிச்சோம்? அநாதி நிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரர் இருக்கா. அநாதி நிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்யக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வ துக்காதிகோ பவேத். அதுல வந்து பாத்தீங்கன்னா அநாதி நிதனம். அநாதின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆதின்றதுக்கு அர்த்தம் என்னது, ஸ்டார்டிங் பாயிண்ட். அதே நேரத்தில் நிதனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா எண்டு பாயிண்ட்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிதனம் அப்படின்னு பேர். காரண தத்துவம்னு பேர். காரண தத்துவத்துல தான் காரியங்கள் எல்லாம் லயமாகும். இப்ப நம்ம எல்லாம் இந்த மொத்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல போய் லய காலத்துல ஸ்டோர் ஆகுது, அந்த எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவின் இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது. அதனால அவருக்கு பேரு நிதின்னு பேரு. நிதி தான் வந்து பாத்தீங்கன்னா நிதானம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது சொல்றார், அவ்யய நிதின்னு சொல்லப்பட்டிருக்கே சுவாமி. அவ்யயம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவ்யயக அப்படின்னா அவிநக்ஷரோ நிதிரித்யர்த்தக. அவிநஸ்வரம். நஸ்வரம்னா என்ன அர்த்தம்? வியயம்ன்றதுக்கு அர்த்தம் நஸ்வரம்னு பேரு. அது கூட நெகட்டிவ் போட்டீங்க அப்படின்னா அவ்யயன் ஆயிடும். அவ்யயனா என்ன அர்த்தம்? அவிநஸ்வரோன்னு என்ன அர்த்தம்? விநாசம் இல்லாதது. நான் ஏற்கனவே இன்னைக்கு காலையில கூட க்ஷயத்துக்கு சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, க்ஷயம் அது அப்புறம் வியம், இந்த ரெண்டு அர்த்தமும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். தேயறதுன்னு அர்த்தம். வியம்னாலும் தேயறது, க்ஷயம்னாலும் தேயறது. அப்ப தேஞ்சு கடைசியில் என்ன ஆயிடும்? நாசமாயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்யயம்ன்றதுக்கு அர்த்தம் நிறைய இடத்துல என்ன இருக்கும்? நாசம்னு இருக்கும். ஆனா நாசம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெதுவா தேஞ்சு நாசமாகிறது. அப்ப இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அவ்யயம்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு நிதி இருக்கு, திடீர்னு எல்லாமே போயிடுமா கப்பல் கவுந்த மாதிரி? அப்படி இல்லை. மெதுவா நம்மள்ட்ட இருக்க நிதி எல்லாம் மெதுவா போயிடும். ஒருத்தர் தரித்திரன் ஆவார், திடீர்னு ஒரு நாள்ல ஆகிறது சில பேர் ஆவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா தான். அப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பகவான்கிட்ட சொல்றமே அந்த நிதி அப்படின்னு, நிதினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பகவானோட சுரூபம் சச்சிதானந்தம். அந்த சச்சிதானந்தம்ன்ற அந்த ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் நாசம் இல்லாதது. அதனால என்ன பேர் அப்படின்னா அவ்யய நிதிகி அப்படின்னு பேர். என்னைக்காவது தூக்கம் டீப் ஸ்லீப்ல ஏதாவது குறை வருமா? டீப் ஸ்லீப்ன்ற வஸ்துவே நமக்கு தெரியாது இல்லை, என்னன்னே தெரியாது இல்லை. உள்ள போனதுக்கு அப்புறம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. திரும்ப வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது நல்லா தூங்குனேன் அப்படின்னு. உள்ளுக்குள்ளார என்ன இருக்குன்னே தெரியல, ஒரு பெரிய பிளாக் ஹோல் அது. அதுல என்ன இருக்குன்னே தெரியல. அவ்யக்தம் அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேர். மூல பிரகிருதியோட பிரதானத்தோட ஸ்தானம். அங்க ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா மாயோடு சேர்ந்து பகவான் எப்படி இருக்கார்? ஆனந்தமா வந்து நள்ளிரிலில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நல்ல நைட்ல உச்ச நைட்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காராம் சுவாமி தூக்கத்துல. என்ன வார்த்தைகள் போட்டிருக்காங்க பாருங்க, நள்ளிரிலில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அப்ப டீப் ஸ்லீப்ல அந்த பகவான் மட்டும் தான் இருக்கார். என்னைக்காவது தேய்வு உண்டாயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தேய்வே இல்லை, காரணஸ்வரூபத்துக்கு தேய்வே இல்லை. ஏன்னா வெளிப்பட்டாதானே தேய முடியும், அவர் வெளிப்படாதவர். அதனால அவரோட நிதி வந்து பாத்தீங்கன்னா சத்து சித்து ஆனந்தம் சொல்லக்கூடிய நிதி ஒரு நாள் கூட வந்து தேய்வடைவதே இல்லை. எப்படி சுவாமி தெரியும்? நான் பிறந்ததுல இருந்து எப்படி இருக்கு? சின்ன வயசுல என்ன குண்டா இருந்தேன் தெரியுங்களா? என் பேரை குண்டன் கூப்பிடுவாங்க ஸ்கூல்ல எல்லாம். அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தேன். மெதுவா இப்ப பாத்தீங்கன்னா சுகர் வந்ததுக்கு அப்புறம் டெய்லி வெயிட் லாஸ் ஆகுதுங்க. டெய்லி வெயிட் லாஸ். ஒரே ஒரு ஜலதோஷம் வந்துச்சு அப்படின்னா 2 கிலோ போயிடும். ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா 4 கிலோ 5 கிலோ போயிடும். திரும்ப ஏறவே மாட்டேங்குது. ஐயோ என்ன கஷ்டம் தெரியல. அப்ப இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா தேயறது. டெய்லி எனக்கு வந்து நீங்க இந்த பகவான் எனக்கு கொடுத்துருக்க சரீரம் இருக்குல்ல, சூப்பர் சரீரம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், தேயறது வளர்றது. டெய்லி நான் சோப்பு போடும் போதெல்லாம் எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆயிருக்கேன் அப்படின்னு.
அப்புறம் சோப் போடும் போதெல்லாம் தெரியும் வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு. டெய்லி மானிட்டர் எனக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் என்னாச்சு, பிறந்ததுல இருந்து 50 வருஷமா ஒரே மாதிரி இருக்குங்க. நான்ல ஒரு சேஞ்சும் இல்லை, வெயிட் லாஸும் இல்லை, வெயிட் கெயினும் இல்லை, ஒரே மாதிரி இருக்கு. அந்த நான் தான் பாத்தீங்க அப்படின்னா அவ்யய நிதி அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் சம்பவகா, 31வது நாமம் சம்பவகா. சம்பவகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றார் சம்பவிப்பவர். சம்பவிக்கிறது என்ன அர்த்தம்? அவதாரமா சம்பவிக்கிறவர். பாஷிகார் சொல்றார் ஸ்வ இச்சையா ஸ்வேச்சையா சமீச்சீனம் பவனம் அஸ்ய இதி சம்பவஹா. யாருக்கு பாத்தீங்கன்னா தோணும் போதெல்லாம் ஸ்வேச்சையா, அவருக்கு இஷ்டப்பட்டபடி. ஏன் சாமி நீ வரல இன்னும் அப்படின்னு கேட்டா, அவருக்கு தோணல, எப்போ தோணுதோ அப்ப வருவார். கல்கி அவதாரமா அடுத்த அவதாரம் எடுப்பார். அப்ப பாத்தீங்கன்னா பகவான் பாத்தீங்கன்னா யாரோட இதனால வற்புறுத்தல்னாலேயோ யாருக்கும் அதீனமா இருந்துகிட்டு சம்பவிக்கிறது இல்லை. அவர் எப்படி வராருன்னா ஸ்வ இச்சையா, நல்லா தன்னோட இச்சைப்படி, சமிச்சீனம் நன்றாக, பவனம் நல்லா உண்டாகிறதுனால, ராமரா கிருஷ்ணரா நல்லா உண்டாகிறதுனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா அஸ்ய இதி சம்பவக. அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா சம்பவகன்னு பேர். எங்க சுவாமி இருக்கு? கீதால 4:8 சொல்லப்பட்டிருக்கு. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஆச்சாரிய சொல்றாருல, நான் பாத்தீங்கன்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, நல்ல சாதுனாம் ரக்ஷணார்த்தம் பண்றதுக்காகவும், துஷ்டர்களை பாத்தீங்கன்னா நாசம் பண்றதுக்காகவும், தர்மத்தை காப்பாத்துறதுக்காக, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை காப்பாத்துறதுக்கு, துஷ்டர்களை நாசம் பண்றதுக்காக சம்பவாமி, சம்பவாமி, சம்னா நன்றாக, சமிச்சீனம் நல்லா, பவாமினா உண்டாகின்றேன், திரும்ப திரும்ப அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப சம்பவகன்னு பகவானுக்கு பேர். அதுக்கப்புறம் ஆச்சரியர் சொல்றார் அத துஷ்ட விநாசாய சாதுனாம் ரக்ஷணாய ஸ்வேச்சையா சம்பவாம் ஏவம் கர்ப்ப துக்க விவர்ஜிதா இதீச்ச. ஒரு ஸ்லோகத்தையும் ஆச்சாரியர் போடுறார். பகவான் பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி அத துஷ்ட விநாசாய, எதுக்கு வர்றார் பகவான் அப்படின்னு கேட்டா துஷ்டர்களை நாசம் பண்றதுக்காக, சாதுனாம் ரக்ஷணாயச்ச சாதுக்களை பாத்தீங்கன்னா நல்லவர்களை பாத்தீங்கன்னா காப்பாற்றுவதற்காகவும், ஸ்வேச்சையா சம்பவாமி, ஸ்வேச்சையா என்னோட இஷ்டப்படி எப்ப தோணுதோ அப்ப நான் என்ன பண்றேன், வருகின்றேன். ஏவம் எப்படி வரார்? கர்ப்ப துக்க விவர்ஜிதா. கர்ப்ப துக்கம்லாம் அவருக்கு இருக்கிறதே இல்லை. அதனாலதான் கீதா பாஷ்யம் ஆரம்பிக்கும் போதே பகவான் சங்கர பாஷ்யத்துல இருக்கும், அவர் எப்படி வந்தாருன்னா மாயையை பாத்தீங்கன்னா வசப்படுத்தி கொண்டு, ஜாத்த இவ அப்படின்னு வார்த்தையை போடுவார். பிறந்த மாதிரி வந்தாராம். பகவான் பிறக்கவே இல்லை. ஸ்ரீகிருஷ்ணர் யாராவது ஜென்மாஷ்டமி கொண்டாடினீங்கன்னா எனக்கு சிரிப்பு வரும். எங்க ஆச்சாரியர் சொல்லுவார் ஜென்மாஷ்டமி கொண்டாடுறாங்க, அவர்தான் பிறக்கவே இல்லையே. நம்ம சும்மா நமக்கு சீடை சாப்பிடணும், சாமி பேரை சொல்லி ஏதாவது பண்ணணும், அதுக்காக தான் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வச்சிருக்கு. பகவான் வாஸ்தவத்துல என்னது, பிறக்கவே இல்லை, பிறந்த மாதிரி ஆக்ஷன். ராமநவமி ராமரும் பிறக்கவே இல்லை, பிறந்த மாதிரி. மாயைய வசப்படுத்திக்கிட்டு நம்மெல்லாம் கர்ப்பவாசம் பண்ணி துக்கத்தை அனுபவிச்சு வெளியில வந்தோம். கைய முய்யன்னு கத்திக்கிட்டு வெளியில வந்தோம். வரும்போதே அழுதுகிட்டே வந்தோம். ஐயோ கர்ப்பவாசம் எவ்வளவு கஷ்டம் இல்லை, மறந்து போச்சு நமக்கெல்லாம். அம்மாவுக்கு எனக்கு தெரியும் எவ்வளவு குழந்தை எவ்வளவு கஷ்டப்படும்னு. ஐயோ பெயின்ஃபுல். ஆனா பகவானுக்கு பாத்தீங்கன்னா அது மாதிரி கர்ப்ப துக்க விவர்ஜிதக, கர்ப்ப துக்கத்தை இல்லாதவரா நினைச்ச போது அவர் பாத்தீங்கன்னா என்னது சம்பவாமி உண்டாகின்றேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் 32வது நாமம் பாவனக. பாவனகன என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, சர்வேஷாம் போக்திருணாம் பலானி பாவயதி இதி பாவனக. சர்வேஷாம் போக்திருணாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போக்தாக்கள், ஜீவர்கள் இருக்கும்ல, கர்மபல போக்தா. நம்ம எதுக்கு ஜனிச்சிருக்கோம்? ஜாத்தி ஆயுர் போகம். எதுக்கு ஜனிச்சோம், எதுக்கு செத்து போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடுவில் இருக்கிற போகத்துக்காக தான். அப்ப போகத்துக்காக தான் ஜனிச்சிருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கிற எறும்புல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில
நான் பாத்ரூம் போகிறேன், ஒரு நிறைய எறும்பு. நான் ஐயோ என்னடா இது, ஸ்நானம் பண்ணணுமே, ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அந்த எறும்புங்களெல்லாம் தள்ளி தள்ளி விட்றேன். அதுங்க போகவே போகல. அதுக்கப்புறம் மெதுவாக ஒரு 15-20 நிமிஷம் கழித்து எல்லாத்தையும் விரட்டி விட்டு ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். எப்படியோ ஒரு எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மாட்டிக்கிச்சு. எப்படியாவது அதை சேவ் பண்ணணும்னு என்ன பண்ண, கையை வச்சு மெதுவாக எடுத்து அழகா கொண்டுட்டு போய் தூரத்துல இறக்கி லேண்ட் பண்ற செத்து போச்சு. என்னால என்ன பண்ண முடியும்? எத்தனை எறும்பை சேவ் பண்றது? நான் இப்போ ஐயோ காப்பாற்ற முடியலையே, அதோட கர்மா முடிச்சு போச்சு. நான் பண்ணது ரெஸ்கியூ பண்றதுக்காக தான் பண்ணினேன். ஆனா ரெஸ்கியூ பண்றதே அதுக்கு மரணத்தை கொடுத்து போச்சு. என்ன பண்றது சாமி? அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஹார்லிக்ஸ் டப்பா, கட்டி போன ஹார்லிக்ஸை தூக்கி ஓரமா போட்டு வச்சிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எறும்புங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆனந்தமாக சாப்பிட்டுட்டு இருக்குங்க ஹார்லிக்ஸு. யார் போட்டா? நான் சாப்பிட வேண்டிய ஹார்லிக்ஸு, அதை நான் சாப்பிடாததுனால இதாகி போச்சு, ஃப்ரீஸ் ஆகி கட்டியாக போச்சு. பகவானுக்கு என்ன பிளான் பாருங்களேன். இதெல்லாம் ஏகப்பட்ட ஜீவராசி சாப்பிடணும், மூளையில் கிடக்கணும்னு 6 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காரு. ஐயோ, மயிரிலையும் பிசகாதவர், கர்ம பலனை கொடுக்கிறவர். அப்படிப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா சர்வேஷாம் போக்திரு நாம் போட்டார். எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் எல்லா ஜீவராசிகளுடைய போக்தாக்களா இருக்கக்கூடியவங்களுக்கும் பலானி, அவங்களுடைய கர்ம பலன்களை பாவயதி அப்படின்னா அர்த்தம், ததாத்தின்னு அர்த்தம். பாவயத்தினா ததாதி, கொடுக்கின்றவர். பாவனம் பண்றவர்னு அர்த்தம், செய்கின்றவர்னு அர்த்தம். பாவயத்தினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? உண்டாக்குறவராங்க. நம்ம கர்ம பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இவனுக்கு ஒரு போகிறதுக்கு வரதுக்குலாம் யூஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூட்டரை பண்ணு அப்படின்னு ஸ்கூட்டரை பண்ணார். அவர் தான் இவன் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹார்லிக்ஸை பண்ணார். இவனுக்கு தான் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஆப்பிள் மரத்தை பண்ணார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஜீவர்களுடைய கர்மத்தை போகம் பண்ணுறதுக்காகவே அவர் பண்ணினார். அதனால்தான் பாவயத்தின்னு அர்த்தம், கர்ம பலன்களை உண்டாக்கியவர். அப்படிப்பட்டதுனால அவருக்கு பேரு பாவனகன்னு பேரு. சர்வ பல தாத்ருத்வம், ஜீவராசிகளோட எல்லா ஜீவராசிகளுடைய அனைத்து கர்ம பலன்களையும், நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, நீங்க உட்கார்ந்து இருக்கிறது, நீங்க அனுபவிக்கிற வீடு, வாகனம், ஒவ்வொரு எம்மம், நீங்க சுவாசிக்கிற காத்து, நீங்க இது பண்ற அனுபவம் பண்ற பஞ்சபூதங்கள், நம்ம எதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமோ இது எல்லாத்தையும் உண்டு பண்ணவர் யாரு? அந்த பகவான். அதனால அவருக்கு பேரு பாவனகன்னு பேரு. சர்வ பல தாத்ருத்வம், எல்லாத்தோட பலன்களையும் தரதனால. பலம் அத உபபத்தேகே, பிரம்மசூத்திரத்துல ரொம்ப பிரசித்தமா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது, ரொம்ப லாஜிக்கா சொல்லும் போது என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? கர்ம பல தாத்தான்னு சொல்லுவோம் ஈஸ்வரனை சொல்லும் போது. பக்தியில சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? டெய்லி காலையில சொல்லிட்டு இருக்கேன், ஈஸ்வரனை எப்படி பார்க்கணும்? அந்தர்யாமி. ஈஸ்வரனை எப்படி பார்க்கணும்? அவ்யக்தஹ. ஈஸ்வரனை எப்படி பார்க்கணும்? அவ்யயா. லாஜிக்கா அவருக்கு பேர் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டின, கர்ம பல தாத்தான்னு பேர். அந்த கர்ம பலனை கொடுப்பவருக்கு பேர் தான் இந்த இடத்துல பாவனகன் பேரு. பிரம்மசூத்திரத்திலையும் பலமத உபபத்தேகே, அவரிடமிருந்து தான் இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்குது நமக்கு. அப்ப பிரசாதம் வரணுமா வர வேணாமா? எனக்கு எது கிடைச்சாலும் பகவான் கொடுக்கிறார், பிரசாத புத்தி வரணும். இத்தியத்திர பிரதிபாதித்தம், இந்த சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 3:2:38 பிரம்மசூத்திரத்துல கர்மபல தாத்தா என்பது ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா சித்தப்படுத்தி இருக்கு. இதுக்கு அடுத்து பர்த்தா, 33வது நாமம் பர்த்தா. பர்த்தான அர்த்தம், ஹஸ்பண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபை தாங்குறார். அதான உண்மை தானே? எல்லா ஒய்ஃபுங்களையும் யார் தாங்குறா அப்படின்னா இவர் தான், புருஷன் தான் தாங்குறார். நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் சொல்லுவோம், இதுக்கு பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து ஒரே ஒரு புருஷன் மட்டும்தான், யார்? ஸ்ரீகிருஷ்ணன் மட்டும்தான். மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவர்களும் என்னது? ஸ்திரீகள் தான். எல்லா ஸ்திரீகள் தான், ஒரே ஒரு புருஷன் மட்டும்தான். நம்ம எல்லாத்தையும் தாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகவான் மட்டும்தான் அப்படின்வாங்க. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசலீலான்னு ஒன்று இருக்கும், என்னைக்காவது டைம் இருந்துச்சுன்னா, இப்போ நெட்டில் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், லைவாக பார்க்கணும். இந்த ராசலீலா பண்ணும்போது யார் தெரியுங்களா பண்ணுவான்? என்னோட குருபாய்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படியே ஸ்திரீ கோபிகளோட வேஷம் போட்டுப்பாங்க. வேஷம் போட்டு மதுரா பிருந்தாவன்லாம் போயிருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாவம் பண்ணி பண்ணி கோபிகளோட பாவமே வந்துருங்க. இந்த பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் ஆண்கள் தான், ஆனால் அது வேஷம் போட்ட மாத்திரத்தில் ஏதோ ஒரு மாயாஜாலம் நடக்கும். அந்த பசங்களாம் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறது ஒரே ஒரு பகவான் மட்டும்தான் புருஷன் அப்படி.
அப்ப பர்த்தா யாருன்னு கேட்டீங்கன்னா, பர்த்தானா புருஷன் அர்த்தம். ஒரே ஒரு பர்த்தா தான் இந்த உலகத்துக்கு, ஒரே ஒரு ஹஸ்பண்ட். மீதி எல்லாம் நம்ம எல்லாம் ஒய்ஃப் தான் பகவானுக்கு. சொல்றாரு, பிரபஞ்சசிய அதிஷ்டானத்துவேன பரநாத் பர்த்தா. இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமா ஆதாரமா இருக்கிறதுனால பரநாத், பரணம்ன்றதுக்கு அர்த்தம் தாரணம் போஷணயோகோ, ப்ரூ தாத்து. அந்த ப்ரூ தாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? தாரணம் பண்றது, தாங்கிறது, கூடவே வந்து பாத்தீங்கன்னா போஷணம் பண்றது, நல்லா வளர்க்கிறது. இந்த ரெண்டு காரியத்தையும் யார் பண்றாரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பர்த்தான்னு பேரு. பகவானுக்கு பேர் பர்த்தா. அதுக்கப்புறம் 34வது நாமம் பிரபவஹா. பிரபவகன என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றாரு, பிரகிருஷேன மகாபூதானி அஸ்மாத் ஜாயந்த இதி பிரபவஹா. பிரகிருஷேன நல்லா, பிரபவ, பிரன்றதுக்கு அர்த்தம் நன்றாக, பிரகிருஷேன. மகாபூதானி பஞ்சமகாபூதங்கள் எல்லாம், அஸ்மாத்து, அஸ்மாத்துனா இவரிடம் இருந்து, இந்த பரமாத்மாவிடம் இருந்து, ஜாயந்த உற்பத்தி ஆகின்றதுனால, இதி பிரபவஹா உற்பத்தி ஆகிற காரணத்தினால இந்த பகவானுக்கு பேரு, உற்பத்தி காரணமா இருக்கிறதுனால பிரபவகனே பேரு. பிரகிருஷ்டோ பவோ ஜென்ம அஸ்ய இதிவா, இன்னொரு பேர் ஒண்ணு இருக்கு. பிரபவகன்றதுக்கு அர்த்தம் இவர்கிட்ட இருந்து இது எல்லாம் உண்டாதனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காரண பெயர் பிரபவகன் பேரு. ரெண்டாவது நாமம் என்னன்னா பிரகிருஷ்ட ரூபேன பவதி. யாரு வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா பிரகிருஷ்டோ பவோ ஜென்மம், ஜென்ம, எவருக்கு ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா நடந்துச்சோ. கிருஷ்ணரோட ஜென்மத்தை என்ன விசித்திரம்ல, இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கவே. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட லீலைகள் எல்லாம் படிக்கிறோம். கிருஷ்ணரோட ஜென்மம் எப்படி நடந்துச்சு, கிருஷ்ணரோட ஜென்மத்தை டெய்லி ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம். நாங்க இந்த வருஷத்துல இருந்து தான் பூத்த நாராயணருக்கு என்ன பண்ண, இந்த கிருஷ்ணாஷ்டமியில இருந்து சீடை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நாளை மறுநாள் சீடை கொடுப்போம். சனிக்கிழமை பகவானுக்கு. நான் என்ன முடிவு பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு மட்டும் சீடை சாப்பிடணும், பகவானுக்கு வாரம் வாரம் சீடையை கொடுப்போம். பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சீடையை வாங்கும் போது என்ன சந்தோஷம் தெரியுங்களா, குழந்தைங்க மாதிரி சந்தோஷப்படுறாங்க. செகண்ட் டைம், தேர்ட் டைம்லாம் வந்து சுவாமி சுவாமின்னு கேட்குறாங்க. நான் அப்போ தான் பார்த்தேன். அப்போ வந்து பகவான் வந்து ஜென்மம் எடுக்கலை அப்படின்னா, நல்ல ஜென்மம் எடுக்கலைன்னு வச்சுங்க, கொண்டாடுவோமா? நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு காலில் மாவு இதெல்லாம் வச்சுக்கு நல்லா பகவான் உள்ள வந்த மாதிரி போட்டு அலங்காரம் பண்ணி என்னெல்லாம் செஞ்சேன். இனிப்பு சீடையெல்லாம் போட்டு, கார சீடையெல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்டு பகவானுக்கு ஆஃபர் பண்ணி, அப்போ வந்து அவரோட ஜென்மம் எப்படிப்பட்டதுன்னா திவ்ய ஜென்மம். அதனால தான் சொல்லுது அவருக்கு பேர், இன்னொரு பேரு பிரபவகன்றதுக்கு அர்த்தம் நன்றாக உதயமானவர், ஜனித்தவர் அப்படின்னும் பேர். ரெண்டு பேர். அதுக்கப்புறம் பிரபு, 35வது பேரு பிரபு. பிரபுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா நம்ம சொல்றோம்ல, லார்ட், ஓ லார்ட் அப்படின்றமே, லேண்ட் லார்டு. இந்த மொத்த ஜெகத்துன்ற வெல்த்தும் யார்கிட்ட இருக்கோ அவருக்கு பேர் பிரபுன்னு பேர். இன்னொரு அர்த்தம் ஆச்சாரிய சொல்றார், சர்வாசு கிரியாசு சாமர்த்திய அதிசயாத் பிரபு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும், சர்வாசு கிரியாசு எல்லா காரியங்களிலும், சாமர்த்தியம் அதிசயத்துவார் ரொம்ப அதிகமா சாமர்த்தியம் உடையவர். என்னன்னு அந்த உலகத்திலே ஒரே ஆள் தாங்க. அதாவது சொல்லல, நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் பகவான் தான் உள்ள இருந்து பண்ணிட்டு இருக்கார். என்ன பண்றார்? இந்த மொத்த ஜெகத்தையும் சிருஷ்டி பண்றார், ஸ்திதி பண்றார், லயம் பண்றார், அனுகிரகம் பண்றார், நிகிரகம் பண்றார். எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அந்த பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எதையாவது பண்றது ஈஸியா கஷ்டமா? ரொம்ப ஈஸி. நினைச்ச மாத்திரத்துல எல்லாத்தையும் பண்ற சாமர்த்தியம் அவர்கிட்ட இருக்கு. பார்க்கடல்ல படுத்துக்கிட்டு இருக்க பகவான் என்ன பண்ணுவாராம், கால் கட்ட விரல இப்படி அசைச்சார்னா ஒரு பிரளயம், திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வந்தார்னா ஒரு சிருஷ்டி. அது பாட்டுக்கு ஆனந்தமா தூங்கிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா காலோட விரல், கட்ட விரலை மட்டும் அசைக்கிறதுனாலேயே ஆயிரக்கணக்கான சிருஷ்டியை பண்ணக்கூடிய சாமர்த்தியம், ஆயிரக்கணக்கான சிருஷ்டியை லயம் பண்ற சாமர்த்தியம். அப்போ அதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னா பிரபு அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரஹா. ஈஸ்வரனா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, நிரூபாதிக்கம் ஐஸ்வர்யம் அஸ்ய இது ஈஸ்வரஹா. ஈஸ்வரன்னா என்ன அர்த்தம் சொல்றாரு, நிரூபாதிக்கம் ஐஸ்வர்யம். நிருபாதிக்கம்னா மாயையோடு சேராமல், மாயையோடு சேர்ந்தா ஈஸ்வர தன்மை கிடைக்கும். நான் சொல்லியிருக்கேன்ல, சைத்தன்யம் பிளஸ் மாயா சேர்ந்தா அவருக்கு ஈஸ்வரன் பேர் கிடைக்குது.
ஆனா வந்து இங்க என்ன சொல்லுதுன்னா, ஈஸ்வரன்றது வந்து நீங்க வந்து வெறும் சுத்த பிரம்மத்துக்கு பேரும் ஈஸ்வரன் பேரு. நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஈஸ்வரனும் சுத்த பிரம்மமும் வாஸ்தவத்துல ஒரே தத்துவம் தான். ஆனா பூமியிலிருந்து நம்ம பார்க்கும்போது, ஜீவனா இருந்து பூமியில இருந்து பார்க்கும்போது ஈஸ்வரன் வேற, சுத்த பிரம்மம் வேற அப்படின்னு நம்ம சொல்றோம். வாஸ்தவத்துல ஈஸ்வரன் சுத்த பிரம்மம் தான். ஈஸ்வரன் யாரு? சுத்த பிரம்மம் தான். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்மல் மூக்குத்தின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் கம்மல் மூக்குத்தி என்னவா இருக்கு? தங்கமா தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம திருஷ்டியில இருந்து ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, கிரியேட்டர் இந்த ஜெகத்தையும் ஜீவர்களையும் படைத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வாஸ்தவத்துல அவர் சதா ஏக்க ரூபத்துல சச்சிதானந்தமா தான் இருக்கார். அப்ப அதனால வந்து ஈஸ்வரன்றதுக்கு சொல்றார் ஆச்சாரியார், நிரூபாதிக்கம் ஐஸ்வர்யம். நிரூபாதிக்கம்னா எந்த ஒரு நாமரூப குணங்களோட உபாதியும் இல்லாம, நாமரூப குணங்கள் தான் உபாதி அவருக்கு, வேஷம். இந்த நாமரூப குணங்கள்ன்ற வேஷம் இல்லாதவரா எவர் ஐஸ்வர்யம் எவர்கிட்ட இருக்கோ, என்ன ஐஸ்வர்யம் அவர்கிட்ட இருக்கு? வெறும் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், சச்சிதானந்தம் தான் அவரோட ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால அவருக்கு என்ன பேரு? ஈஸ்வரஹா அப்படின்னு பேரு. ஈஸ்வரன் எங்க இருக்கார்? ஏச சர்வேஸ்வரஹா இது ஸ்ருதே. மாண்டுக்கிய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏச சர்வேஸ்வரஹ, இவர்தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அவர்தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இதோட இந்த நாமத்தை முடிச்சாச்சு. எத்தனை நாமம் இருக்கு இதுல? மொத்தம் 12 நாமாக்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. என்னது? சர்வஸ்மை நமஹா. முதல் நாமம் இந்த ஸ்லோகத்துல சர்வஸ்மை நமஹா, எல்லாமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். ஷர்வாய நமஹா, எல்லாத்தையும் பிரளய காலத்துல ஸ்வாஹா பண்றவருக்கு, பிரளய காலத்துல நாசம் பண்றவருக்கு நமஸ்காரம். சிவாய நமஹா, மங்களஸ்வரூபியாய் இருப்பவருக்கு நமஸ்காரம். ஸ்தானவே நமஹா, ஸ்திரமாயிருப்பவருக்கு நமஸ்காரம். பூதாதயே நமஹா, எல்லா ஜீவராசிகளையும் பூத்தங்களையும் உண்டாக்கியவருக்கு, ஆதியாய் இருப்பவருக்கு நமஸ்காரம். நிதயே அவ்யயாய நமஹா, நிதயே அவ்யயாய நமக, நாசமில்லாத தேய்வில்லாத எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஈஸ்வர ஸ்வரூபமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம். நிதி எது? எல்லாத்தையும் லயம் பண்ற காலத்துல இருக்கிறவர், அந்த நிதிக்கு நமஸ்காரம். சம்பவே நமஹா, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்தவர். சம்பவே கூட வந்து என்னது? அவரு நினைச்ச போது அவரோட இஷ்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா சம்பவிக்கின்றவர், அவதார புருஷர், அவருக்கு நமஸ்காரம். பவனாய நமக, பவனாய நமகன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம்? பவனம்னா என்ன அர்த்தம்? எல்லா கர்ம பலன்களையும் எல்லாத்துக்கும் கொடுப்பவர், கர்மபல தாத்தா. பாவனாய, பாவனாய நமக, பாவனாய நமகனா கர்ம பலன்களை கொடுப்பவருக்கு நமஸ்காரம். அதுக்கப்புறம் பர்த்ரே நமஹா, எல்லாத்தையும் தாங்கக்கூடியவர். பர்த்தான்னு சொன்னோம்ல, அதான் பர்த்ரே, சதுர்த்தியில பர்த்ரே வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தாங்கி எல்லாத்தையும் போஷிக்கின்றவருக்கு நமஸ்காரம். பிரபவாய நமஹ, நன்றாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உண்டாக்குறவர், அதே நேரத்துல நன்றாக உண்டானவர், ஜென்மம் எடுத்தவர், அவருக்கு பிரபவே நமக, பிரபவாய நமக. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரபவாய நமக, அதுக்கப்புறம் பிரபவே நமக. பிரபவாய நமகன்றது வந்து பிரபவகன்றதுக்கு, அதே நேரத்தில் பிரபுக்கு என்ன அர்த்தம்? பிரபுட அர்த்தம் பிரபவே நமக. பிரபவே நமகன்னு என்ன அர்த்தம்? இப்பதான் நம்ம பார்த்தோம், எல்லா கர்மங்கள்லயும் சாமர்த்தியம் உடையவருக்கு நமஸ்காரம். அதே நேரத்தில் ஈஸ்வராய நமக, எல்லா நாமரூப குணங்கள் இல்லாமல் என்னது, வெறும் உபாதி இல்லாத சச்சிதானந்த ஸ்வரூபமா எல்லாத்தையும் ஆள்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முடியுது. 12 நாமாக்கள். நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிடலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே
சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே ஸ்ரீராமநாமவராணன ஓம் நம இதி. ராம 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 நாராயண நாராயண. இந்த நாமங்கள் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா அர்த்த விசாரம். நமக்கு ஒரு அந்யோன்யம் வந்துடும், ஈஸ்வரனோட நமக்கு சதா ஒரு அந்யோன்யம் இருக்கணும். அதுக்காக தான் இந்த நாமங்கள். அர்த்தத்தை எடுத்து மெதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் உடம்புல இருந்து பண்ணுறவர் அவர் தான், நம்மளை தாங்குறவர் அவர் தான், நம்மளோட கர்ம பலன்களை கொடுக்குறவர் அவர் தான், நம்மளை உண்டாக்குனவர் அவர் தான், நமக்கு ஆதியா அவர் தான் இருக்கார், அவர் நமக்கு அந்தமா இருக்கார், நமக்கு எல்லாத்துக்கும் நம்மளை சாகடிக்க போறதும் யாரு? அவர் தான். நம்மளை பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணது யாரு? அவர் தான். அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் இந்த நாமத்தை கொண்டு வர இந்த பகவான்றவர் எங்கேயோ இருக்கார் போல இருக்கு அப்படின்னு ஒரு பரோட்சத்தன்மை நமக்கு இருக்கும். எங்கேயோ இருக்கார், ஓ காட், வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும், அப்படித்தானே பார்த்துருப்போம். ஓ காட் அப்படின்னு மேல பார்த்துக்கிட்டு இருப்போம். எங்கேயாவது கோயிலை தேடுவோம், எங்கேயாவது இருக்காரோ அப்படின்னு. இப்ப நமக்கு மெதுவா என்ன ஆயிரும், பகவான் எங்கேயும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கார், எனக்குள்ளாரையும் இருக்கார், எல்லாமா அவர் தான் இருக்கார் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும், அந்த பரோட்சத்தன்மை பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ஃபெமிலியர் ஆகணும். பகவான்றது ரொம்ப ஃபெமிலியர். எனக்கு இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இன்டிமசின்னு ஒரு வார்த்தை சொல்றோம்ல, இந்த இன்டிமசின்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார இருக்கிறதுன்னு, காதலன் காதலிக்குள்ளார இருக்கிறதுன்னு இன்டிமசி. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லை, அதை காட்டிலும் நமக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் யார் தெரியுங்களா? பகவான்கிட்ட தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்யோன்யம் இருக்கு. ஏன்னா அவரும் நானும் வேற இல்லவே இல்லை, எனக்குள்ளாரே இருக்கார். ஹஸ்பண்ட் வெளியில இருக்கார், ஒய்ஃப் வெளியில இருக்காங்க, சில்ட்ரன்ஸ் வெளியில இருக்காங்க. ஆனா எனக்குள்ளாரையே இருந்துகிட்டு நானா இருக்காரு பாருங்க, அவர் தான் இருக்கிறதுல ரொம்ப க்ளோசஸ்ட் நமக்கு, ஃபெமிலியர். அதை தெரியப்படுத்துறது தான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறது. ஹரி ஓம்.